رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي يسر ولا تعسر وتمم الخير. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஒரு சாதியும் சமங்கான் பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரது குடும்பத்தார் மீதும் எல்லா நபிமார்கள் சித்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம்ம மீதும் என்றென்றும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் திருந்த முயற்சிக்கின்றோமோ இல்லையோ, அல்லாஹ் நம்மை திருத்த வேண்டும் என்று நாடி இது போன்ற மஜ்லிஸ்களை நம்மை கொண்டு வந்து அமர வைத்திருக்கின்றோம். எல்லா இடத்திலும் பேசக்கூடிய பேச்சுக்களை போல் இந்த பேச்சுக்கள் அல்ல. இங்கே பயான் செய்வதெல்லாம் நோக்கம் இல்லை. இங்கே தவறுகளை சுற்றி காட்டி மக்களை சீர்வருத்த வேண்டும். இதுதான் ஷேகுமாருடைய வேலை. கெட்டுப்போன உள்ளங்களை, பாவம் செய்யக்குள்ள உள்ளங்களை சுட்டி காட்டி திருத்துவது எப்படி நபிமார்களுடைய வேலையோ, அதுபோல் ஷேகுமாருடைய வேலையும் நபிமார்கள் விட்டு சென்ற பணியை தொடர்வது, அதை அமல்படுத்துவதுதான் ஷேகுமாருடைய பணியும் அதுதான். அந்த அடிப்படையிலே நாம் சில நல்ல விஷயங்களை, தெரியாத நல்ல விஷயங்களை நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்தால் வாழ்க்கையில் பரிசுத்த நிலையை அடையலாம். மார்க்கம் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றது. நாம் நல்லவனாக வேண்டும் என்று, திருந்த வேண்டும் என்று, நாம் சரியாக வேண்டும் என்று, பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. மனிதனாக வாழ வேண்டும், எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கு மார்க்கம் அழகாக வழிகாட்டுகின்றது. குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்றது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுகின்றது. இவையெல்லாம் மனிதனாக வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதை இரண்டையும் நாம் கற்றுக்கொண்டு விட்டோமா? எந்த ஒரு மனிதனால் அப்படி முழுமையாக கற்றுவிட முடியாது. நாம் எல்லாம் சொல்வதை கேட்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றோம். நாம் எல்லாம் சாதாரண மக்கள். ஆலிம்கள் அந்த ஓதி இருந்தால், கிதாபை பார்த்தால் விவரம் தெரியும். சாதாரண மக்களுக்கு சொன்னால் தான் விளங்கும். குர்ஆனில் உள்ள விஷயங்கள் என்ன, ஹதீஸுடைய விஷயங்கள் என்ன, இவையெல்லாம் மக்களுக்கு சொன்னால், மக்களின் உள்ளங்களில் போய் பதிந்தால், அந்த மக்கள் அதை கேட்டு அதன் பிறகு திருந்தி வாழ்வார்கள். ஆக எத்தி வைக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது எங்கள் போன்றவர்களுடைய கடமை. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை நாம் சொல்ல விரும்புகின்றோம். அது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு 4 விஷயங்கள் கிடைத்து விட்டால் உங்களுக்கு எல்லாம் கிடைத்தது போல். உங்களுக்கு 4 விஷயங்கள் கிடைத்து விட்டால், அந்த நற்குணங்கள் கிடைத்து விட்டால் உங்களுக்கு எல்லாமே கிடைத்து விட்டது போல், அதிலே ஈமான் பூர்த்தியாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். யாருக்கு இந்த 4 விஷயங்கள் இல்லையோ அந்த மனிதன் ஈமானை இழக்கும் நிலையும் அடைவான் என்று சொன்னார். ஆக அந்த 4 விஷயங்கள் என்ன என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று அமானிதத்தை பாதுகாப்பது. ஒன்று அமானிதத்தை பாதுகாப்பது. அமானிதம் என்று சொன்னால், நம்மிடத்தில் ஒன்று கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை அதை அப்படியே மீண்டும் அவர்கள் கேட்கும் பொழுது திருப்பி தர வேண்டும். அதற்கு பேரு அமானிதம்.
கொடுக்கப்பட்ட பொருளை அதை அப்படியே குறைவு இல்லாமல் அதை கொடுத்தவர்கள் திருப்பி கேட்கும் பொழுது கொடுப்பதற்கு பேர் அமானிதம். அது ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவன் ஈமான் உள்ள மனிதன் என்று சொல்லப்படும். அமானியத்தை காப்பாற்றக்கூடிய மனிதன் ஈமான் உள்ள மனிதன் என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவது நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாரிடத்தில் உண்மை இருக்கின்றதோ, உண்மை பேசக்கூடிய நிலைமை இருக்கின்றதோ, எந்த மனிதன் உண்மை பேசக்கூடிய மனிதனாக இருக்கின்றானோ அந்த மனிதன் ஈமானுடைய மனிதன். அது ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவனுக்கு எல்லாமே கிடைத்து விட்டது போலதையோ என்று நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அப்ப உண்மை பேச வேண்டும் என்பது ஒரு ஈமானியத்துடைய தன்மை. ஈமான் உள்ள மனிதன் உண்மைதான் பேச வேண்டும் என்பது இங்கே நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். முதலில் சொன்னார்கள் அமானியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது, இரண்டாவதாக சொன்னார்கள் உண்மை பேச வேண்டும் என்பது. மீண்டும் மூன்றாவதாக நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதத்தில் நற்குணங்கள் இருந்தால் அந்த மனிதனுக்கு எல்லாமே கிடைத்து விட்டது போல், யாரிடத்தில் நற்குணம் இருக்கின்றதோ அந்த மனிதன் ஈமான் உள்ள மனிதன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நற்குணத்தை பற்றி இங்கே அது ஈமானுடைய மறுபிறவி என்பதாக நபிஸ்ஸல்லல்லாஹு இங்கே குறிப்பிடுகின்றார். நான்காவதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சுத்தமான உணவு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவனுக்கு எல்லாமே கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள். ஆக 4 விஷயங்கள் நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பிட்டு, ஒரு மனிதனுக்கு இந்த 4ம் கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைத்தது போல். ஏனென்றால் இந்த 4லும் தான் ஈமானுடைய அசல் விஷயங்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். ஒரு மனிதன் ஈமான் உள்ள மனிதனுக்கு இந்த 4 குணங்களும் இருக்க வேண்டும், இது அவசியம் என்று நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி இங்கே குறிப்பிட்டு சொல்கின்றார். இந்த 4 விஷயங்களும் நம்மிடத்தில் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். யாரிடத்தில் இந்த 4 விஷயங்கள் இருக்கின்றதோ அந்த 4 விஷயங்கள் உள்ள மனிதன் ஈமான் உள்ள மனிதன், அவன் கொடுத்து வைத்த பாக்கியசாலி. அவனுக்கு அந்த 4 மட்டும் இருந்தால் போதும், எல்லாமே அவனுக்கு கிடைத்து விட்டது போல் என்று நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி குறிப்பிட்டார்கள். இதை முதலாவதாக நமக்கு சுட்டி காட்டுவது அமானிதம். அமானிதம் என்றால் ஒரு மனிதர் ஒரு இடத்தில் ஒரு பொருளை கொடுத்து வைத்து விட்ட பிறகு அந்த பொருளை திருப்பி கேட்டால் கொடுக்க வேண்டும். கொடுத்து வைத்தது அமானிதமாக பாதுகாப்பாக ஒரு மனிதத்தில் கொடுத்து வைத்ததை திருப்பி கேட்டால் அப்படி திருப்பி கொடுக்க வேண்டும். இதற்கு பேர் அமானிதம். இந்த வகையில் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஒரு அமானிதம். இந்த வகையில் ரூஹ் முதலில் நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற ரூஹ் அது அமானிதம். அது அல்லாஹ்விடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அமானிதம். இப்ப கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நாள் திரும்பி பெற்றுக் கொள்வார். கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நாள் திரும்பி பெற்றுக் கொள்வார். அதை நாம் கொடுத்தே தீர வேண்டும். கொடுக்கவில்லை என்று மறுத்தாலும் பிடிங்கி இஸ்ராயேல் அவர்கள் எடுத்துச் சென்று விடுவார்கள். ஆக அமானிதத்தை ரூஹ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்காக வேண்டி, இந்த உடல் இயங்குவதற்காக வேண்டி, நாம் இந்த உடலில் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி அமானிதமாக ரூஹ் கொடுக்கப்பட்டு அது இந்த உடலில் செலுத்திய பிறகு இந்த உடலில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அமானிதம் ஒரு குறிப்பிட்ட கால வரை அது இருந்துவிட்டு மீண்டும் அல்லாஹ் கேட்பான், நீ என்னிடத்தில் வந்துவிடு என்று சொல்வான். அந்த ரூஹ் இஸ்ராயேல் அவர்கள் மூலமாக கைப்பற்றப்பட்டு மீண்டும் அல்லாஹ்விடத்தில் சென்றுவிடும். அமானிதம் என்று சொன்னால் கொடுத்ததை அப்படியே திருப்பி கொடுப்பதற்கு பேர் அமானிதம். கொடுத்த பொருளை மீண்டும் அதை அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அது அமானிதத்தை அவன் காப்பாற்றினான் என்பதாக அர்த்தம். அப்படி காப்பாற்றுவது ஒரு ஈமானுடைய தன்மை, அப்படி காப்பாற்றுவது ஒரு மூமினுடைய தன்மை என்று ஸல்லல்லாஹு குறிப்பிட்டார்கள். ரூஹ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ரூஹ் நம் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ரூஹை கொண்டு நாம் இயங்கக்கூடிய நாம்
அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் முழுமையாக வழிபட்டு நடந்தால் அந்த ரூஹ் பரிசுத்தமாகவே இருக்கும். நம்ம உடலில் செலுத்தப்பட்ட ரூஹ் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் முழுமையாக வழிபட்டு நடந்தால் அந்த நம் உடலில் இருக்கக்கூடிய ரூஹ் பரிசுத்தமாக எந்த சூழ்நிலையில் வந்ததோ பரிசுத்தமாக இருக்கும். அல்லாஹால் கொடுக்கப்பட்ட ரூஹ் பரிசுத்தமான நம் ரூஹை ஆதமுடைய உடலில் செலுத்தினோம் என்பதாக திருக்குறான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப ரூஹ் எப்படி வந்ததுங்கிறது அல்லாஹ் இங்க குறிப்பிடுறான். உனக்கு எப்படி கொடுத்தேங்கிறது அல்லாஹ் குறிப்பிடுறான். நான் கொடுக்கும்போது உனக்கு பரிசுத்தமாக தான் கொடுத்தேன் அப்படிங்கிறான். திருப்பி எடுத்துக்கொள்ளும் பொழுதும் பரிசுத்தமான முறையில் எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்ப அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இந்த அடியாண்டத்தை நம்ம அமானியமான ரூஹை கொடுத்தேன், அவன் அந்த பரிசுத்தமான ரூஹை கொண்டு அவன் இந்த உலகத்தில் இயங்கி எனக்கு வழிபட்டு நடந்து இப்ப அந்த ரூஹை பரிசுத்தமான முறையை எனக்கு திருப்பி அனுப்பி வைத்திருக்கின்றான் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், அல்லாஹ்வுடைய லிகாவுடைய காட்சி கொடுப்பான். இன்னும் அங்கு நிறைய சன்மானங்கள் எல்லாம் கிடைக்கும். இப்ப கொடுக்கப்பட்ட அமானியத்தை அது அப்படியே திருப்பி கொடுக்கும் பொழுது அங்கே சன்மானங்கள் எல்லாம் கொடுக்கப்படும். ஆனால் அதே சமயத்தில் கொடுக்கப்பட்ட ரூஹை இந்த உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த உடலில் இருந்து அல்லாஹுக்கு மாற்றமாக நாம் செயல்கள் செய்தால், அல்லாஹுக்கு மாற்றமாக நாம் செயல்கள் செய்தால் நம்முடைய ரூஹ் மாசுபடும். நம்முடைய ரூஹ் மாசுபடும், களங்கப்படுத்தப்படும். பரிசுத்தமான ரூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ரூஹை நாம் தவறான செயல்கள் மூலியமாக, பாவங்கள் மூலியமாக நாம் அந்த ரூஹுக்கு நாம் களங்கப்படுத்திய குற்றவாளியாக நாம் ஆகின்றோம். ஏன் என்று சொன்னால் அந்த ரூஹால் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ரூஹால் நம்ம இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதுதான் அசல். இந்த உடலை இயக்குவதற்கு ரூஹ் அவசியம். இந்த உடலை இயக்குவதற்கு ரூஹ் அவசியம். அந்த ரூஹ் இருந்தால்தான் உடல் இயங்கும். அப்ப கொடுக்கப்பட்ட ரூஹ் பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான ரூஹ் இந்த உடலில் இருக்கும் வரை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான செயல்கள் தான் எடுத்து வெளியாக வேண்டும். நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள் தான் அந்த மனிதத்தில் வெளியாக வேண்டும். அப்படி வெளியானால் தான் அந்த ரூஹ் பரிசுத்தமான ரூஹாக இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கும் வரை வாழ்ந்து நம்மை விட்டு செல்லும் பொழுது பரிசுத்தமாக அல்லாஹ் எடுத்து போய் செல்லும். அப்படி இல்லை, நாம் அல்லாஹுக்கு மாறு செய்கின்றோம், நாம் பாவம் செய்கின்றோம், நாம் வழிகேட்டின் பக்கம் செல்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய செயல்களின் காரணமாக, நாம் செய்யக்கூடிய செயல்களின் காரணமாக உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரூஹும் மாசுபடும், அழுக்கப்படும், அசிங்கப்படுத்தப்படும். அது பரிசுத்த நிலையை இழக்கும். ஏன்? நம்முடைய தவறான செயல்களின் மூலமாக, பாவ செயல்களின் மூலமாக நம்முடைய ரூஹ் பரிசுத்த தன்மையை இழக்கும். பாவத்தின் காரணமாக ரூஹ் பழுதடைந்து மாசடைந்து அந்த மனிதனத்தில் மீண்டும் அந்த ரூஹை கைப்பற்றும் பொழுது அழுக்கடைந்த ரூஹாக, மாசுபட்ட ரூஹாக இறைவனிடத்தில் போய் சமர்ப்பிக்கும் பொழுது இறைவன் கோபப்படுவான். ஏன்? நான் பரிசுத்தமாக கொடுத்தேன், பரிசுத்தமாக கொடுத்த எனக்கு கொடுத்த பொருளை நீ பரிசுத்தமாகத்தான் ஒப்படைக்க வேண்டும், பரிசுத்தமாக ஒப்படைக்காதனால் நீ குற்றவாளி என்று அல்லாஹ் நம்மை நரகத்தில் போடுவான். ஆக அமானிதம் என்பதிலே முதலிடம் வகிப்பது நமக்கு ரூஹ். ஆக இந்த ரூஹை சுமந்து கொண்டிருக்கின்றோம். சுமந்து கொண்டு அல்லாஹுக்கு மாறு செய்வது என்பது அந்த அமானிதத்திற்கு மாற்றம் செய்வது என்பதாக அர்த்தம். அந்த அமானிதத்திற்கு மாற்றம் செய்வது காரணத்தினால் நம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக, பாவியாக கொண்டு போய் நிறுத்தப்படுகின்றோம். ஆக அல்லாஹுக்கு வழிபட்டு நடந்தால் அந்த ரூஹ் பரிசுத்த நிலையில் இருக்கும். அல்லாஹுக்கு மாறு செய்தால் அந்த ரூஹ் பரிசுத்த நிலையை இழந்து மாசடைந்து அழுக்கடைந்து அல்லாஹ்விடத்திலே இழிவான நிலையிலே அந்த ரூஹ் போய் சேரும். ஏனென்றால் இந்த அமானிதத்தை அல்லாஹ் தான் கொடுத்தான், இந்த ரூஹை அல்லாஹ் தான் கொடுத்தான். கொடுத்தவன் மீண்டும் திருப்பி
பெற்றுக்கொள்கின்றான். அமானிதம் என்பது நிச்சயமாக யார் கொடுத்தார்களோ திருப்பி கேட்பார்கள். அமானித பொருளோடு கொடுத்து வைத்தால் கண்டிப்பாக திருப்பி கேட்பார்கள். அந்த அமானிதத்தை கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் குற்றவாளி, அவன் பாவி. அமானிதத்தை அபகரித்த குற்றம், மோசடி செய்த குற்றத்திற்கு அவன் ஆளாக்கப்படுவான். ஆக ரூஹுடைய விஷயத்திலே அது ஒரு அமானிதம், ஈமானும் ஒரு அமானிதம் தான். அல்லாஹ் நாடிதான் நம்மை காஃபிராக படைத்திருக்கலாம். அல்லாஹ் நம்மை நாடி இருந்தால் ஒரு கிறிஸ்தவனாக படைத்திருக்கலாம். அல்லாஹ் நாடிதான் நம்மை ஒரு யூதராக படைத்திருக்கலாம். நாம் முஸ்லிமாக பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு வரம் வாங்கி வரவில்லை. இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். அல்லாஹுடைய சன்மானம் ஈமான். அல்லாஹ் பார்த்து நமக்கு கொடுத்த சன்மானம், கிஃப்ட், காட் கிஃப்ட். ஆக அல்லாஹ் கொடுத்த அந்த சன்மானம், அந்த ஈமான், அதெல்லாம் அமானிதத்தோடு சேர்ந்தது. அல்லாஹ் ஈமானை அமானிதமாக கொடுத்திருக்கின்றான். அந்த ஈமானை ஒரு மனிதன் ஈமானுக்கு மாற்றமாக நடந்தால் ஈமானை பறித்துக் கொள்ளவும் செய்வான். ஒரு மனிதன் ஈமானுக்கு மாற்றமாக நடந்தால் அந்த ஈமானை பறித்துக் கொள்வதற்கும் அவனுக்கு உரிமை உண்டு. எவன் கொடுத்தானோ ஈமானை அவன் பறித்துக் கொள்ளவும் செய்வான். நமக்கு அதெல்லாம் அந்த சம்பவங்கள் நாம் பெரியார்களை பற்றி எல்லாம் நாம் படிப்பதில்லை. எத்தனையோ பெரியார்களுடைய ஈமான்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது, திருப்பி கைப்பற்றப்பட்டது. பாவுன் பஹூரா என்ற ஒரு பெரியார் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்தார்கள். அந்த பாவுன் பஹூரா மிகப்பெரிய இறைநேசர். 300 காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், இறைநேசராக வாழ்ந்தவர்கள். கையேந்தினால் உடனே துவா கபூலாகும். கையேந்தினால் உடனே துவா கபூலாகும். அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்றவர்கள் இந்த பாவுன் பஹூரா என்றவர். அந்த அதே பாவுன் பஹூரா பின்னால் அவர்கள் அல்லாஹ் அழிக்கின்றான். அது குர்ஆன்ல சொல்றான், நான் நாயை விட கேவலமாக அவர்களை அழித்தோம். அதே பாவுன் பஹூராவை எந்த இறைநேசருடைய துஆ கபூலாக்கப்படும் என்று அல்லாஹ் கையேந்தி கேட்டவன் கபூல் செய்தானோ அதே இறைநேசருடைய ஈமானை அல்லாஹ் பறித்துக் கொண்டான். காரணம், அந்த இறைநேசராக இருந்தவர்கள் அவர்கள் தவறு செய்ததின் காரணத்தினால், நப்சுக்கு வழிபட்டதினால், ஈமானுக்கு மாறு செய்ததினால், வழிகட்டு சென்றதினால் அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை பறித்துக் கொண்டால் அவர்களுடைய ஈமான் பறிக்கப்பட்டது. அவர்கள் கேவலத்தும் கேவலமாக, நாயை விடும் கேவலமாக அவர்களை அல்லாஹ் ஆக்கி என்பதாக திருக்குர்ஆனிலே இந்த பாவுன் பஹூராவை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்துல்லா என்ற ஒரு பெரியார் இருந்தார்கள். அந்த அப்துல்லா என்ற பெரியாருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தார்கள், நூற்றுக்கணக்கான ஹான்காக்கள் இருந்தார். அவர்கள் மிகப்பெரிய ஹாபிஸ். 3000 ஹதீஸை மனம் செய்து வைத்திருந்தார்கள். 3000 ஹதீஸை மனம் செய்த மிகப்பெரிய ஷேக். அவர்கள் 7 விதமாக குர்ஆனை ஓதக்கூடிய ஹாபிஸ், காரி. அப்பேற்பட்ட பெரியார் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்தை அவர்கள் இழிவாக நினைத்ததின் காரணமாக அவர்கள் கல்வியிலிருந்து அல்லாஹ் ஈமானை பிடுங்கி விட்டான். அவருக்கு பின்னால் ஒரு முறியீடு கொண்டு சென்று கொண்டே இருக்கும். நூற்றுக்கணக்கான ஹான்காக்கள், தவச்சாலைகள் அவர்கள் இருந்து கொண்டே இருந்தது. மிகப்பெரிய பெரியார் அபு அப்துல்லா என்ற மிகப்பெரிய பெரியார். அப்பேற்பட்ட பெரியார் அவர்கள் ஒரு நாள் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு கிறிஸ்துவ சர்ச்சின் பக்கம் சென்று இருக்கும்போது அவர்கள் அந்த மேலதாளங்களோடு தட்டிக்கொண்டு அவர்கள் ஜெபத்தை செய்து கொண்டு நினைத்தார்கள், இவர்கள் இப்படி மேலதாளங்களில் தட்டி வீணாக நரகத்திற்கு தானே செல்ல போகிறார்கள் என்று தங்கள் மனதிற்குள் நினைத்தார்கள். நமக்கும் நினைக்கிறோமா, ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க, இவனா நரகத்துக்கு போறவங்க தான் சொல்றோமா இல்லையா?
ஒரு தவறு செஞ்சதன் காரணமாக நாமளே ஒரு அதிபதி மாதிரி, நாமளே ஒரு ரப்பு மாதிரி நினைச்சுக்கிட்டு இவனா பாவி, இவனா நரகவாதின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு சொல்லக்கூடிய பழக்கம் எத்தனை பேர்த்திட்ட இருக்கு. நம்ம யாரையும் அப்படி சொல்ல ஒரு தகுதி இல்லை நமக்கு. அந்த அப்துல்லா பெரியார் சொன்னாங்க, இப்படி மேலத்தளத்தை தட்டிட்டு இருக்கிறாங்க, இதன் காரணமா இவன் அழகுக்கு தானே போவாங்கன்னு நினைச்சாங்க, மனசுல தான் நினைச்சாங்க. நினைச்ச அடுத்த மாத்திரம் அவருடைய கல்வியிலிருந்து ஒரு பறவையின் ரூபத்தில் ஈமான் வெளியேறிவிட்டது. பறவையின் ரூபத்தில் ஈமான் வெளியேறிவிட்டது. அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், ஆஹா கை சேதுமே தன்னை தலையில் இடித்துக் கொண்டார், தலையில் இடித்துக் கொண்டார்கள் தன்னுடைய தலையை. இப்படி ஈமான் பறிபோய் விட்டது என்று மனம் நொந்தார்கள். நேராக சர்ச்சுக்குள்ள போனாங்க, கிறிஸ்தவரா மாறிட்டாங்க. பின்னால் அவர்களுக்கு சம்பவம் நீண்ட சம்பவம். அவர்கள் பின்னால் அழுது தனது தவறை நினைத்து கிறிஸ்தவராக மாறி அங்கிருக்கக்கூடிய பெண்ணை நிக்காசதற்காக வேண்டி போய் கேட்டு அந்த நிக்காக அந்த பெண்ணை கொடுக்கறதுக்கு அந்த கிறிஸ்தவர் சொன்னாரு, என் வீட்டுல பன்றி கூட்டம் இருக்குது, அதை நீ மேய்க்கணும், 40 நாள் மேய்ச்சா உனக்கு என் பிள்ளையை நிக்கா செய்து கொடுக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பன்றி கூட்டத்தை மேய்ச்சிட்டு இருந்தாங்க 40 நாள். தன்னுடைய மிகப்பெரும் தவறின் காரணமாக மிகப்பெரும் தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த அப்துல்லா பெரியார் நினைத்து தினந்தோறும் அழுது கொண்டே இருப்பார்கள், தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள். மீண்டும் அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் மீண்டும் அவர்களுக்கு ஈமானை அல்லாஹ் திருப்பிக் கொடுத்தான். எவன் கொடுத்தானோ ஈமானை அவன் பறிப்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கின்றது. நமக்கு அப்படி நடக்கலையே, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இருமாப்புல இருந்துட்டு இருக்கோம். நமக்குன்னா அப்படி நடக்கலையே, நம்ம ரொம்ப ஈமானோட தான் இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாது, மூத்தாகவும் தான் தெரியும் அவன் காஃபிரா. ஒவ்வொரு மனிதனும் மூத்தாகும் போது நான் காஃபிரா, நான் யூதனா, நான் முஸ்லீமா என்பது அந்த மனிதனுக்கு காட்டப்படும் அவனுடைய முடிவு. ஈமான் என்பது ஒரு அமானிதம். அது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். கொடுக்கப்பட்ட அமானியத்தை காப்பாற்றுவது ஒரு மனிதனுடைய கடமை. அமானியத்தை காப்பாற்றவில்லை என்றால் அல்லாஹுக்கு பதில் சொல்லி தர வேண்டும். அல்லாஹ் கொடுத்த ஒரு பொக்கிஷம் அமானிதம். அந்த அமானியத்தை ஒரு கடைசி மூச்சு வரை ஒரு மனிதன் காப்பாற்ற வேண்டும். ஈமானை கடைசி மூச்சு வரை தனக்கு கொடுக்கப்பட்ட ஈமானை ஒரு மனிதன் காப்பாற்றியாக வேண்டும். ஈமான் விஷயத்திலே நாம் நம்முடைய ஈமானை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய ஈமானை நாம் காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்று சொன்னால், ஈமான் நம் உள்ளத்தை விட்டு போய்விடும். ஈமான் என்பது அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பேர் ஈமான். ஆக ஈமான் ஒரு அமானிதம், ரூஹ் ஒரு அமானிதம். ஏன் நம்முடைய பெற்றோர்கள் கூட ஒரு அமானிதம். நாம் அவர்களை வைத்து நாம் அல்லாஹ் கட்டளையின் அடிப்படையில் பெற்றோர்களை பாதுகாக்கின்றோமோ இல்லையா, பெற்றோர்களுக்கு வழிபடுகின்றோமோ இல்லையா? ஒரு அமானிதமாக சிலருக்கு அல்லாஹ் பெற்றோர்களை கொடுத்திருப்பான். அந்த பெற்றோர்கள் இருப்பார்கள். அந்த பெற்றோர்களை கடைசி வரை காப்பாற்றுவது, அந்த பெற்றோர்களுக்கு வழிபடுவது, அவர்களுக்கு உதவி செய்வது, நன்றி செய்வது எல்லாம் இந்த மகனுடைய கடமை. பெற்றோர்களை அமானிதமாக அல்லாஹ் ஒப்படைத்திருப்பான். ஆக கொடுக்கப்பட்ட அந்த பெற்றோர்களை, தாய் தகப்பனை அவர்களை இழிவுபடுத்தாமல் அவர்களை கண்ணியத்தோடு கடைசி மூச்சு வரை அவர்களை காப்பாற்ற வேண்டும். இது ஒரு மகனுடைய கடமை. இது அந்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதமாக பெற்றோரை அல்லாஹ் அமானிதமாக கொடுத்து வைத்திருக்கின்றான். இந்த அமானிதத்திற்கு அந்த பெற்றோர்களுக்கு ஒரு மனிதன் ஊறு விளைவித்தால், அந்த பெற்றோர்களுக்கு வழிபடவில்லை என்றால், பெற்றோர்களுக்கு மாறு செய்தால், பெற்றோர்களை கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த அமானிதத்துக்கு ஊறு விளைவித்தவன் என்ற குற்றவாளிக்கு ஆளாக்கப்படுவான். அவனை ஈமான் இல்லாமல் அவன் மௌத்தாக்கப்படுவான். யார் பெற்றோர்களை இழிவுபடுத்தினார்களோ,
யார் பெற்றோர்களை இழிவுபடுத்தினார்களோ, யார் பெற்றோர்களுக்கு வழிபடவில்லையோ அவர்களுடைய முடிவு யாக்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஈமான் இல்லாமல் ஒருத்தாகுவோம். நாம நினைக்கிறோம் ஈமான் நம்மகிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறோம். தவறு செய்யும் பொழுது ஈமான்கள் பறிக்கப்படும். தவறு செய்வதன் காரணமாக நம் உள்ளத்தில் இருக்கிற ஈமான்கள் பறிக்கப்படும். நமக்கு தெரியாது, நாம் பலகீனமான மனிதர்கள். ஆக ஈமானை காப்பாற்றிக் கொள்வது ஈமான ஒரு அமானிதம். பெற்றோர்கள் ஒரு அமானிதம், நம்முடைய மனைவி ஒரு அமானிதம். மனைவி ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அமானித பொருள். கபூல் செய்றீங்களா? கபூல் செய்றேன். ஒப்புக்கொள்றீங்களா? ஒப்புக்கொள்றேன். ஏற்றுக்கொண்டீங்களா? ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு மனிதனிடத்தில் வாக்குறுதி வாங்கப்படுகின்றது. கல்யாணுடைய வைபவத்திலே அவர் மாப்பிள்ளையாக இருக்கும் பொழுது வக்கீலானவர் அந்த பெண்ணுக்கு வக்கீலாக இருந்து அந்த மாப்பிள்ளையிடத்திலே கேட்பார், உறுதிமொழி கேட்பார். நான் இந்த பெண்ணை, இந்த அவருடைய பெண்ணை இத்தனை நகருக்கு உங்களுக்கு நான் வக்கீலாக இருந்து உங்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தேன். நீங்க கபூல் செய்றீங்களா? கபூல் செய்தேன். நம்ம எல்லாம் சொன்னவங்க தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். கல்யாணம் முடிச்சவங்க எல்லாம் வாங்க சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு மனைவியும் ஒரு அமானித பொருளாக கொடுத்திருக்கின்றான். நாம் வக்கீலின் கையை பிடித்து கவிழ்த்து என்று சொன்னோம், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னோம். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவ்வளவு நாளா நான் இந்த பெண்ணை வளர்த்தி அந்த பெண்ணுக்கு நாங்கள் எல்லா ஒழுக்கங்களை பழக்கி இவ்வளவு எங்களுடைய பாதுகாப்பு வளர்த்திய நாங்கள் இந்த உன்னிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கின்றோம். தாயும் தகப்பனும் அந்த பெண்ணுக்கு உரிமையாளர்கள். தாயும் தகப்பனும் அந்த பெண்ணுக்கு உரிமையாளர்கள். அதுவரை உரிமையாளராக இருந்தவர்கள், பெற்றவர்கள். இப்பொழுது ஒரு வக்கீலிடத்திலே அந்த பெண் சார்பாக அங்கே மாப்பிள்ளையிடத்திலே உறுதிமொழி வாங்கப்படுகின்றது. நான் இந்த அமானிதத்தை காப்பாற்றுவேன், கவிழ்த்து அமானிதத்தை காப்பாற்றுவேன் என்று அந்த மாப்பிள்ளை சொல்கிறான் என்று சொன்னால், அந்த அமானிதத்திற்கு நான் பொறுப்பு என்பதாகத்தான் அர்த்தம். யாரோ பெற்ற பிள்ளை இவரை நம்பி கொடுக்கப்படுகின்றது, அமானிதமாக ஒப்படைக்கப்படுகின்றது. எங்கேயோ வளர்ந்த பிள்ளை, புருஷனுடைய முகத்தை பார்க்காத பிள்ளை, மாமியார் மாமனாரை பார்க்காத பிள்ளை, குடும்பத்தினுடைய நிலைகளை விளங்காத பிள்ளை. பெற்றோர்கள் பார்த்து இந்த மாப்பிள்ளை அதற்கு தகுதியுள்ளவன் தான் என்று நினைத்து பெற்றோர்கள் முடிவு செய்து, நான் நினைத்து இந்த பெண்ணை ஒப்படைக்கின்றேன், கபூல் செய்றியா, ஏற்றுக்கொள்றியா, ஒப்புக்கொண்டாயா என்று கேட்ட பொழுது
கபூல் செய்தேன், ஒப்புக்கொண்டேன் என்று சொன்னால் இந்த அமானியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக அர்த்தம். ஆக ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கின்றார் என்று சொன்னால் அவள் பெற்றோர்களுக்கு அதுவரை பிறந்து வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி சம்பந்தம் உள்ளவர்கள் இன்று சம்பந்தம் இல்லாத ஒருவரிடத்திலே ஒப்படைக்கின்றார்கள். ஆக அமானியமாக ஒப்படைக்கின்றார்கள். அமானியமாக ஒப்படைத்தால் அந்த அமானியத்தை காப்பாற்ற வேண்டும். கடைசி வரை அந்த அமானியத்திற்கு குறைவு செய்யக்கூடாது. அமானியத்துடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் கடைசி வரை அமானியத்திற்கு எந்த குறைவும் வரக்கூடாது. கொடுக்கப்பட்ட அமானியத்தை காப்பாற்ற வேண்டும். எதை கொடுத்தோமோ ஒரு ரூபாய் கொடுக்கணும், அந்த 1 ரூபாய் அப்படியே திருப்பி கொடுக்கணும். அதில் ஒரு 1000 எடுத்தால் கூட அவன் பாவிதான். அமானியம் என்பது எப்படி கொடுத்தோமோ அந்த கொடுக்கப்பட்ட பிரகாரம் அந்த அமானியத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். இது ஈமான் உள்ள நிலை, இது ஒரு முஸ்லிமுடைய கடமை, இது ஒரு ஈமான் உள்ள மனிதனுடைய நிலைப்பாடுகள். ஆக ஒரு பெண்ணை ஒரு மாப்பிள்ளையிடத்திலே அமானியமாக தான் ஒப்படைக்கப்படுகின்றது. அதனால்தான் அவர்களை அடிப்பதற்கோ பெண்ணை துன்புறுத்துவதற்கோ அவர்களிடத்திலிருந்து பொருள்களை பறிப்பதற்கோ யாருக்கு உரிமை இல்லை. ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட பொருள்கள் கூட அது பெண்ணை சார்ந்ததானே தவிர அது நம்மை சார்ந்தது அல்ல. அது அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருள். அது இந்த அமானிதத்தை பிடுங்கிக் கொண்டால் நிச்சயம் நாம் குற்றவாளி. எத்தனையோ பேர்கள் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட சீதன பொருள்களை நகைகளை பறித்துக் கொள்கின்றார்கள். பெரும் பாவிகள். ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு வந்தால் அது அமானிதம் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு மாமியார் உணர வேண்டும். நம்ம வீட்டுக்கு கொண்ட அமானித பொருள் என்பதை மாமியார் உணர வேண்டும். கணவன் உணர வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம் என்பதை உணர வேண்டும். இந்த அமானிதத்து பொருளுக்கெல்லாம் நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் கேள்விகளுக்கு உண்டு. கொடுக்கப்பட்ட அமானியத்தை காப்பாற்றுவது மனிதனுடைய, அது ஈமான் உள்ள மனிதனுடைய கடமை. ஈமான் உள்ள மனிதன் கண்டிப்பாக அந்த கடமையை அவன் காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றுவதுதான் ஈமான். அல்லாஹ் ரசூல் பயம் அச்சம் உள்ளவன் நிச்சயமாக தனக்கு கொடுக்கப்பட்ட அமானியத்தை காப்பாற்றுவான். ஆக அமானியத்தை காப்பாற்றுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் ஒவ்வொரு ஈமான் கொண்ட மனிதன் மீதும் உள்ள கடமைப்பாடு. பிள்ளைகளும் அப்படித்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். நம் பிள்ளைகள் என்று நம் இஷ்டத்திற்கு பிள்ளைகளை எப்படி வேண்டாம் நடத்துவது என்பது சரியல்ல. நம் மனைவிதான் என்பது எப்படி வேண்டாம் அவளை நடத்துவது என்பது சரியல்ல. அவள் அமானித பொருள். அவளுக்குள்ள கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். அவளுக்குள்ள கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மனைவிக்குள்ள கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். அவளுக்குரிய ஹக்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போல்தான் பிள்ளை ஒரு அமானித பொருள். அந்த அந்த பிள்ளையை அமானிதமாகத்தான் அல்லாஹ் ஒருத்தர் கொடுத்திருக்கின்றான். சிலருக்கு இல்லாமல் கூட வைத்திருக்கின்றான். சிலருக்கு கொடுத்திருக்கின்றான். அது அமானிதம் என்பதை உணர வேண்டும். அந்த கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை முறையாக வளர்த்தி நல்ல பெயரிட்டு முறையாக வளர்த்தி அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை பழக்கி, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒழுக்கத்தை பழக்கி அந்த பிள்ளைகளை தீனுடையவர்களாக ஆக்குவது அந்த அமானிதத்தை காப்பாற்றுவதற்குரிய கடமைப்பாடு. ஒவ்வொரு பெற்றோரும் அந்த பிள்ளைகளுடைய கடமைப்பாடை செய்யும் பொழுதுதான் அமானிதத்தை காப்பாற்றுவர்களாக ஆகின்றார்கள். எவரவர்கள் பிள்ளையை விட்டுவிடுகின்றார்களோ, பிள்ளைகள் அந்த அமானிதத்தினுடைய விஷயங்களை காப்பாற்றவில்லையோ, பிள்ளை சரியாக பராமரிக்கப்படவில்லையோ, ஒழுக்கங்கள் பழக்கப்படவில்லையோ, அவைகள் எல்லாம் குற்றத்திற்குரிய செயல்கள். அதே போல்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரங்கள். அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கான், காசு பணத்தை கொடுத்திருக்கான், சொத்து சுகங்களை கொடுத்திருக்கான். இவை எல்லாமே அமானித பொருள்கள். இவை எல்லாமே அமானித பொருள்கள். நாம் நினைக்கிறோம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் என் இஷ்டத்துக்கு சம்பாரிச்சு நான் என் இஷ்டத்துக்கு செலவு செய்வேன், எனக்கு உரிமை இருக்கு, நீ என்ன சொல்ற? அத்தா சொல்றாரு மகனை பார்த்து,
நான் சம்பாதிச்சேன்டா, நான் சொத்து கொடுப்பேன் கொடுக்காம இருப்பேன், இது ஏன் இஷ்டம். அத்தான் சொல்ற மகன்கிட்ட. மகன் சொல்றாரு, அவர் சம்பாதிச்சுட்டு இது ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டத்துக்கு நான் செலவு செய்ய, நீ என்ன கேட்கறது அப்படிங்கிற மகன். ஒவ்வொருவரும் இது நான் சம்பாதித்தது, என்னுடைய சொத்து, நான் தான் சம்பாதித்தேன், இது செலவு செய்வதற்கு எனக்கு தான் உரிமை இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? நீ எப்படி சம்பாதித்தாய் நான் கேள்வி கேட்பேன். அல்லாஹ் சொல்றான், நீ எப்படி சம்பாதித்தாய் கேள்வி கேட்பேன், நீ எப்படி செலவழித்தாய் கேள்வி கேட்பேன். எப்படி சம்பாதிப்பதற்கும் பதில் சொல்ல வேண்டும், எப்படி செலவழிப்பதற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த காசு யாருக்குரியது? சிந்திக்க வேண்டும். நாம் எப்படி சம்பாதித்ததற்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும், எப்படி செலவழித்தோம் என்பதற்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த பணம், அந்த பொருளாதாரம், அந்த காசு யாருடையது? அல்லாஹ்வுடையது என்பதை, அமானியம் என்பதை ஒரு மனிதன் உணரும் பட்சத்தில் அந்த பொருளை வீணாக செலவு செய்ய மாட்டான். ஹலால் ஹராம் பேணி சம்பாதிப்பான், ஹராமான முறையில் சம்பாதிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பயமற்ற உள்ள மனிதன் அவன் ஹலாலான முறையில் சம்பாதிப்பான். ஆக ஒரு இந்த அமானிதம் கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரங்கள் என்ற அமானிதத்தை ஒரு மனிதன் தன் இஷ்டத்திற்கு செலவு செய்ய முடியாது. அது அல்லாஹ்வுடைய இஷ்டத்திற்கு தான் செலவு செய்ய முடியும். அல்லாஹ் ஒரு விதியை நியமித்திருக்கின்றான். மனைவிக்கு என்னென்ன ஹக்கை நீ நிறைவேற்றணும், பிள்ளைக்குள்ள ஹக்கை நிறைவேற்றணும், பெற்றோர்களுக்கு ஹக்கை நீ நிறைவேற்றணும், உன்னுடைய சகோதரிக்குள்ள ஹக்கை நீ நிறைவேற்றணும், இப்படி தன்னை சார்ந்தவர்கள் ஹக்கு என்னென்ன என்பதை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு லிஸ்டே வச்சிருக்கிறான். இது எல்லாமே நம்ம செய்ய வேண்டும். இந்த அமானித பொருள் அப்ப நம்ம இஷ்டத்துக்கு செலவு செய்ய முடியாது. இப்படிதான் செலவு செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதி, கட்டளை. அதனால்தான் கொடுக்கப்பட்ட பொருளாதாரங்களும், நமக்கு சொத்தும் சுகங்களும், மனைவியும் மக்களும் பெற்றோர்களும் எல்லாமே அமானித பொருள்கள். இந்த அமானித பொருளுக்கு நிச்சயம் நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படும், பதில் சொல்லியே தீர வேண்டும். யாரும் தப்பிக்க முடியாது. காரணம், இவையெல்லாம் அமானிதங்கள். ஆக இந்த அமானிதங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அமானிதத்தை காப்பாற்றுகிறானோ. இந்த காலத்தில் எப்படி தெரியுமா, இதே ஒரு சூழ்நிலையில நம்ம வீட்டை வச்சுக்க முடியாம யார்ட்டையாவது நம்பிக்கையா ஒரு நபர்கிட்ட கொடுத்து இந்த பணம் வச்சிருக்கீங்க, இன்ஷா அல்லாஹ் நான் கேட்டு வாங்கிக்கிறேன், வீட்டில் வச்சிருக்க முடியல, ஒரு நம்பிக்கையா வச்சிருக்க முடியல, அமானியமா வச்சிருக்கேன், நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி சில இடத்துல கொடுத்து வைப்பது நம்மளுடைய பழக்கம் உண்டு. இந்த காலகட்டம் எப்படின்னா, எப்ப கொடுத்த அடப்பாவி, கொடுத்தது அப்படியே முழுங்குறான், கொடுத்தது அப்படியே முழுங்குறான், எப்ப கொடுத்தேன்னு கேட்கிறான். கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்தை காப்பாற்றுவது மூமினுடைய தன்மை. அந்த அமானிதத்தை காப்பாற்றவில்லை சொன்னால் அவன் முனாஃபிக். கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்தை அவன் காப்பாற்றவில்லை சொன்னால் அவன் முனாஃபிக். காப்பாற்றினால் அவன் மூமின். நான் இஷ்டத்துல சொல்லல, மிசால் அடுத்த சப்ஜெக்ட் இருக்கு, குர்ஆனுடைய அடுத்த ஆயத்து. அப்ப கொடுக்கப்பட்ட பொருளை அப்படி திருப்பி தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்ததனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த காஃபிர்கள் எல்லாம், மக்காவுடைய காஃபிர்கள் எல்லாம் அவர்கள் உண்மையாளர்கள், அஸ்ஸாதிக் அல் மூமின், நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பையனாக இருக்கும் பொழுதே அந்த பெயரை பெற்றவர்கள். கொடுத்து வைத்தால் அதை பத்திரப்படுத்தி திருப்பி கொடுப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் அல் மூமின், நம்பிக்கையாளர். ஹிஜ்ரத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காஃபிர்கள் கொடுத்து வைத்த, யூதர்கள் கொடுத்து வைத்த நிறைய அமானித பொருட்கள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போக போகிறோம் என்று தெரிந்தவுடன், அவர்களுக்கு கட்டளை வந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை அழைத்து சொன்னார்கள், அலியே, இது இன்னாருடைய பொருள், இது இன்னாருடைய பொருள், இது இன்னாருடைய பொருள்,
இவர்களிடத்தில் கொண்டு போய் அவர்களுடைய பொருள்களை அவர்களிடத்தில் கொண்டு போய் இந்த அமானியத்தை ஒப்படைத்து விட்டு, அலியே நீ பின்னால் வாரும், நானும் அபூபக்கரும் முன்னால் செல்கின்றோம், நீங்கள் பின்னால் வாருங்கள், அமானியத்தை திருப்பி கொடுத்து விட்டு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த செயலை பாருங்கள், நபியுடைய அந்த உயர்ந்த நன்னம்பிக்கை பாருங்கள், அவருடைய ஈமானை பாருங்கள், அல்லாஹ்வை பயம் அச்சத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த அமானியத்தை ஒப்படைத்து விட்டு வந்தார்கள். அப்படி அமானியத்தை ஒப்படைப்பது என்பது ஈமானுடைய செயல். அந்த அமானியத்தை ஒப்படைப்பது என்பது ஈமானுடைய மனிதனுடைய செயல். ஒரு மூமினான மனிதனுடைய செயல். அவனிடத்தில் கொடுக்கப்பட்டால் அந்த அமானியத்தை திருப்பி ஒப்படைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்களில் முதலாக சொன்னது, அமானியத்தை ஒரு மனிதன் ஒப்படைக்கக்கூடிய அவனுக்கு அந்த நற்குணம் இருக்கும் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவன் போல் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக நபி சொன்னது உண்மையை உரைப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எப்பவுமே உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்லக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். யாரிடத்தில் உண்மை பேசக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றதோ அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்கும். உண்மை பேசுறது கஷ்டப்பட்டா இருக்கும். அப்படிதாங்க, அப்படி எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாம் அப்படித்தான். உண்மை பேசுறது கசப்பா இருக்கும், பொய் பேசுறது இனிப்பா இருக்கும். ஏமாத்தி சம்பாதிக்கணும்னா, மோசடி செஞ்சு சம்பாதிக்கணும்னா அல்வா மாதிரி நமக்கு. உண்மை போய் சம்பாதிக்கிறதுனா நமக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மனது கசப்பா இருந்தாலும் வியாதி தீரணும்னு குடிச்சுத்தான். இப்ப ஈமானோட வாழ வேண்டும் என்று சொன்னா நீ உண்மை பேசித்தான் ஆகணும். உண்மை என்பது அது ஈமானுடைய மனிதனுடைய உயர்ந்த செயல், உயர்ந்த குணம். யார் உண்மை பேசுகின்றார்களோ நிச்சயமாக அவன் ஈமானோடு மரணிப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் மரணிப்பதற்கு உங்களுக்கு முக்கிய காரணம் என்ன வேண்டும்? நீங்கள் உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். நீங்கள் உண்மை பேசக்கூடிய மனிதராக இருந்தால் நீங்கள் ஈமான் மனிதராக மரணிப்பீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருத்தட்ட பொய்யே நிறைய இருக்கு. எப்ப பார்த்தாலும் பொய் பேசுறாங்க. எதுக்கெடுத்தாலும் பொய் பேசுவார். கணவனிடத்தில் மனைவி பொய் பேசி மறைக்கிறது, மனைவியிடத்தில் கணவன் மறைக்கிறது, பெற்றோரிடத்தில் பிள்ளை மறைக்கிறது. இது நிறைய அதெல்லாம் சர்வசாதாரணம் எல்லாருடைய வாழ்க்கையில். உண்மையை வெளி சொல்லாமல் மறைத்து உண்மைக்கு புறம்பாக நடப்பது, இது எல்லோரு வாழ்க்கையிலும் பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை மிடுமைத்தனம் ஏற்படும் என்று சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இக்கட்டான சூழ்நிலை அவனுக்கு வரும், கஷ்டமான சூழ்நிலை அந்த மனிதனுக்கு வரும். யார் பொய் பேசி சம்பாதிக்கிறார்களோ, யார் பொய் பேசுகிறார்களோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை தரித்திரம் ஏற்படும் என்று சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் பொய் பேசி சம்பாதிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை தரித்திரம் ஏற்படும் சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அதிகமான பிரியம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அதிகமான பிரியம். 12 மக்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அதிகமான பிரியம். இதை மற்ற சகோதரர்களுக்கு பிடிக்கல. இன்னும் நம்ம அத்தா யூசுஃபை மட்டும் ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்மளே எல்லாம் நேசிக்கிறது இல்லையே அப்படின்னு மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மேல கோபம். அதனால் யூசுஃபை எப்படியேனும் தகப்பனை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தார்கள். சூழ்ச்சி செய்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி, தம்பியை அனுப்பிச்சு வைங்க, நாங்கள் அங்கே கூட்டிட்டு போறோம், ஆடு மேய்க்கிறக்கா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு தகப்பன் உத்தரவிட்டு அழைத்து சென்றார்கள். அங்கே அனாந்திர காட்டுக்கு சென்ற பிறகு ஆடு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது யூசுஃபை மெல்ல அழைத்து சென்று போய் ஒரு பாலம் கிணறு தள்ளி விட்டுட்டாங்க. தள்ள வந்து அவங்க சட்டையை கழட்டிக்கிட்டு வெறுமையிலோட தள்ளி விட்டுட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த சட்டையை ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய ரத்தத்தை அந்த சட்டையில அவங்க தோய்த்து கொண்டு வந்து தகப்பனத்தில் வந்து ஓன்னு அழுதாங்க, ஒப்பாரி வச்சாங்க. சகோதரர் ஓனாய் கடித்து தின்றுச்சு, யூசுஃபை ஓனாய் கடிச்சு தின்றுச்சு.
இங்கே பாருங்க, அந்த இரத்தத்தினுடைய கரைகள், அவர்களுடைய உடையில் இந்த இரத்தத்தின் கரைகள் அப்படின்னு சொல்லி தகப்பன நம்ப வச்சாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க இவங்க அப்படின்ட்டு. தன்னுடைய மகன்கள் சூழ்ச்சி செஞ்சிருக்காங்கிறது புரிஞ்சிருச்சு. பின்னால் இவர்கள் சூழ்ச்சியின் காரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரித்ததன் காரணமாக நீண்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் யாரை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த மகனை யூசுஃபை பிரித்தார்களோ அவரை அல்லாஹ் அரசன் ஆக்கினார். கிணற்றில் இருந்தவர்களை வழிப்போக்கர்கள் எடுத்தார்கள், கொண்டு போய் சந்தையில் விற்றார்கள். சந்தையில் விற்றவர்கள் அது ஒரு பெரிய செல்வந்தர்களுடைய சந்தையில் விற்கப்பட்டார்கள். மீண்டும் அப்படி விற்கப்படும் பொழுது ஒரு அமைச்சர் யூசுப் அவர்களை அதிக விலை கொடுத்து வாங்கினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய உயர்ந்த அளவு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களை உணவு அமைச்சராக அந்த அரசர் ஆக்கினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு அமைச்சராக இருந்த பொழுது அந்த நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்களும் பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டார்கள், உணவின்றி தவித்தார்கள். அவர்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கரங்களிலே, தன் சகோதரனுக்கு தெரியாது, முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு அமைச்சராக இருந்து வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் உணவு வழங்கி கொண்டிருந்தார்கள். இவருடைய சகோதரர்கள் 10 பேரும் வந்து அவருக்கு உணவை பெற்றுச் சென்றார்கள். பொய் பேசியதன் காரணத்தினால் அல்லாஹ் வறுமையை கொடுத்தான். பொய் பேசியதன் காரணத்தினால் நபியுடைய மக்கள் என்று பாராமல் அல்லாஹ் வறுமையை கொடுத்தான். உண்மை பேசிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்ந்த இடத்தில் அமைச்சராக ஆக்கி அளவு காண்பார். பொய் என்பது நிச்சயமாக ஒரு மனிதனுடைய எல்லா குணங்களையுமே சாப்பிட்டோம். நம்ம பொய் பேசி எப்படியாவது சமாச்சாரம் நினைக்கிறோம். அந்த நேரத்துக்கு அது அழகா இருக்கும், அந்த நேரத்துக்கு அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அது பொருளா இருக்கும், உருவமா இருக்கும். அந்த பொய் நிலைக்காது, பொய் அழிந்து தீரும். ஹக்கபி கலிமாத்தி வலவ் கரிஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஹக்குதான் நிலைக்கும். அல்லாஹ்வுடைய ஹக் உண்மைதான் நிற்கும், பொய் நிச்சயமாக அழிந்து தீரும். ஆக யாரிடத்தில் உண்மை பேசக்கூடிய நிலைகள் இருக்கின்றதோ அவன் ஈமான் உள்ள சீதேவி, ஈமான் உள்ள மனிதன் என்று சொல்வதற்கு ஒரு மனிதத்தில் உண்மை பேசக்கூடிய நிலை இருந்தால் அவன் ஈமான் உள்ள மனிதன் என்று நிச்சயமாக நாம் கண்டுகொள்ளலாம். யாரிடத்தில் உண்மை இல்லையோ அவன் ஈமானை இழந்தவன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரிடத்தில் நற்குணம் இருக்கின்றதோ அவன் ஈமான் உள்ள மனிதன், யாரிடத்தில் நற்குணம் இல்லையோ அவன் ஈமானை இழந்தவன் என்று சொன்னார்கள். நற்குணம், ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணம் தான் அவன் ஈமானுடைய வெற்றிக்கு காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே நீங்கள் நற்குணத்தில் இருக்கின்றீர்கள் சொன்னான். நற்குணத்தில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்ற அல்லாஹ் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் உலகத்து முழுவதற்கும் அல்லாஹ் திருக்குர்ஆன் மூலமாக காட்டினார். நபியே நீங்கள் நற்குணத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நற்குணம் என்பது அல்லாஹுக்கு பிடித்த ஒன்று. யாரிடத்தில் இருந்தாலும் இன்முகத்தோடு பேசுவது, உண்மையை பேசுவது, யாரிடத்தில் இருந்தாலும் நல்ல பேச்சுக்களை பேசுவது, நல்ல குணங்களை வெளிப்படுத்துவது, பிறரை மதிப்பது, பிறருக்கு உதவி செய்வது. நம்முடைய நற்குணத்தின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாமே பரவியது. சஹாபாக்களத்தில் இந்த நற்குணங்கள், நபியிடத்தில் நற்குணங்கள் சஹாபாக்களத்தில் வந்தது. சஹாபாக்களத்தின் குணங்கள் எல்லா நல்லடியார்களுக்கும் பரவியது. அந்த நல்லடியார்களுடைய நற்குணங்களால் தான் உலகம் இன்று வரை செழித்துக் கொண்டிருக்கின்றது, இஸ்லாம் செழித்துக் கொண்டிருக்கின்றது. நற்குணம் உள்ள மனிதனை யாரும் 4 பேர் குறை சொன்னாலும் சொல்றவே துர்க்குணமுடைய மனிதன் தான் சொல்ல முடியும், நற்குணமுடைய மனிதன் யாருமே குறை சொல்ல முடியாது. நற்குணம் உள்ள மக்களை அவர்கள் எல்லாராலும் அவர்கள் கவரப்படுவார்கள். காரணம், அவர்களது நற்குணத்தினால் எல்லோரும் வாழ்க்கையிலும் அவர்களுடைய வெற்றி கிடைக்கும். தங்களுடைய பேச்சினால், அன்பினால், தங்களுடைய அரவணைப்பினால், தங்களுடைய ஆதரிப்பினால்
தங்களுடைய நற்குணத்தினால், தங்களுடைய பொறுமையினால், தங்களுடைய சகிப்புத்தன்மையினால், தங்களுடைய விட்டுக் கொடுக்கக்கூடிய சகிப்புத்தன்மையினால், தங்களுடைய அடக்கத்தினால், தங்களுடைய பணிவினால், தங்கள் நன்றி செலுத்தக்கூடிய நிலைகளினால், அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வாழக்கூடிய ஒரு உயர்ந்த குணத்தினால் எல்லாவற்றிலும் அவர்கள் தலை நிமிந்து வாழ்வார்கள். ஒரு காலம் தலை தாழ்த்தப்பட மாட்டார்கள். ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவுதான் நல்லவனாக வாழ்ந்தாலும் ஒரு சிறு தவறு செய்துவிட்டால் துர்க்குணத்தின் காரணமாக அந்த மனிதன் அடையாளம் கட்டப்படுவான். சிறிய காரியம், ஒரு தவறான காரியம், ஒரு பாவம் செய்துவிட்டால் கேவலப்படுத்தப்பட்டு விடுவான். நல்லவர்கள் ஒரு காலம் அதனோடு கேவலமான குணங்களுக்கு ஆளாக மாட்டார். நற்குணம் என்பது ஒரு மனிதனுடைய உயர்ந்த குணம். அவன் மனிதன் என்று சொல்வதற்கு அந்த நற்குணம் தான் காரணம். ஒரு மனிதன் என்று சொல்வதற்குரிய அவன் எதை வைத்து சொல்ல முடியும் என்று சொன்னால் நற்குணத்தை வைத்துத்தான் ஒரு மனிதனை நல்லவன் என்று சொல்ல முடியும். நல்லவனாக இந்த உலகத்தில் வாழும் பட்சத்தில் நாம் மரணித்த பிறகு கூட நினைத்து பார்ப்பார்கள். இந்த அவுலியாக்களை ஏன் அவன் நினைத்து பார்க்கணும் தெரியுமா? அவர் வாழ்ந்த பல வருடங்கள், அவர் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா மகான் 782 வருஷம் ஆச்சு அவங்க மறைந்து. ஏன் நினைச்சு பார்க்கணும்? ஏன் போய் ஜியாரத்து செய்யணும்? என்ன காரணம்? உண்மையாளர்கள், நல்லவர்கள், இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து பிறரை அரவணைத்து சென்றவர்கள், பிறருக்கு தீன் கிடைப்பதற்கு காரணமாக வாழ்ந்தவர்கள், நல்ல மனிதர்கள், உண்மையாளர்கள், இறை பொருத்தமுள்ள விசுவாசிகள். அதனால்தான் இன்றும் போட்டுகின்றோம், அவர்களை நினைவு கூறுகின்றோம். நல்லவர்களை, உண்மையாளர்களை, நற்குணவாதிகள் அவர்கள் இறந்த பிறகும் கூட அவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய பொக்கிஷங்களாக அவர்கள் ஆகிவிட்டார். நாயகம் இந்துவதை போற்றப்படுகிறது. ஏன்? உயர்ந்த குணங்களினால் தானே, அவருடைய நற்குணங்களினால் தானே இஸ்லாம் பரவியது. அந்த நற்குணம் தானே அவர்கள் குப்பை கொட்டி பெண்ணை கூட மன்னிக்க வைத்து அவர்கள் இஸ்லாம் ஆக்கியது. அவருடைய நற்குணத்தினால் தானே அவர்கள் தீங்கிழைக்கக்கூடிய யூதர்களை கூட மன்னித்து அவர்களை எல்லாம் இஸ்லாம் உள்ள மக்களாக ஆக்கியது. அவர்கள் கோபப்பட்டிருந்தால், அவர்கள் வசைபாடுகின்றால், சாபமிட்டிருந்தால் அவர்கள் நபியாவே இருக்க முடியாது. ஒரு மனிதன் நற்குணத்தினால் தான் ஒரு மனிதன் உயர்த்தப்படுகின்றான். ஒரு மனிதனுடைய உயர்ந்த செயல்கள் நற்குணங்களால் தான் உயர்த்தப்படுகின்றது. ஆக ஒரு மனிதனுக்கு நற்குணங்கள் அமைந்து விட்டால் அவன் ஈமான் உள்ள மனிதன் என்று சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு நற்குணங்கள் இல்லை, கோபப்படுறான், எதுக்கு எடுத்தாலும் கோபம் பொத்துக்கிட்டே வருது. மூக்கிலே கோபம் முன்னாடியே நின்றுக்கிட்டே இருக்கும். எதை சொன்னாலும் கோபம் வந்துடும். நம்ம பல பேர் இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தாழ்த்தி பேசினா பிடிக்காது. அவ ஐயா அப்படியே உயர்த்தி தான் பேசணும், இங்கே அவரை தூக்கி வச்சு தான் பேசணும். அப்படி பேசினாதான் இப்படி எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மக்களே, பெருமையுடைய மக்கள், அகம்பாவுடைய மக்கள், ஆணவமுடைய மக்கள், பிற மீது அதிகாரம் செலுத்திய பழக்கப்பட்ட மக்கள், தன்னுடைய காசு பணத்தினுடைய செல்வாக்கியை வைத்துக்கொண்டு பிறரை மிரட்டிக்கொண்டே வாழக்கூடிய மக்கள், இவர்கள் எல்லாம் துர்க்குணவாதிகள். அல்லாஹுடைய நேசர்களாக ஆக முடியும். அல்லாஹுடைய நேசர்கள் ஆக வேண்டும் சொன்னால் நற்குணம் இடத்தில் இருக்க வேண்டும். 4வது சல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு தூய்மையான உணவு கிடைத்தால் அவன் பாக்கியசாலி சொன்னாங்க. தூய்மையான உணவு என்று சொன்னால் ஹலாலான உணவு. இந்த காலத்தில் அப்படி கிடைக்குதான்றது எனக்கு அச்சமா இருக்கு. தூய்மையான உணவு, ஹலாலான உணவு எங்க கிடைக்குன்னு தெரியல. சகோதரர்களை வருத்தப்பட வேண்டாம். அப்படி நிலைமைகள், ஹலாலான உணவு உண்ணக்கூடிய மனிதர்களே ஹலாலான மனிதர்களை பார்க்க முடியவில்லை. நாம் நினைக்கிறோம் சரி உணவு மட்டும் நம்ம ஹலால், அதை தான் நம்ம நினைக்கிறோம். ஹலால் ஹராம் சொன்னா உணவு தான் நமக்கு கண் முன்னால தெரியாது. நம்ம முன்னால் தெரியுது ஹலால் ஹலால். அறுத்துட்டா அது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அறுத்துட்டா அது ஹலால், அது அறுக்கலைன்னா அது ஹராம். நாம தெரிஞ்சிருக்க ஹலால் ஹராம் அவ்வளவுதான். செத்தாட்டு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அறுத்தா ஹலால் தானுங்களா? ஹலால். நம்ம ஒரு ஆடு செத்து போயிடுச்சு, செத்தாடு, அது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அது ஹலால் சாப்பிடணுமா? எது ஹலால் எது ஹராம் நமக்கு தெரியல. நமக்கு ஹலால் எது ஹராம்.
அப்படியே அது உணவு மட்டும்தான் பார்க்குறோம் ஹலால் ஹராம் அப்படிங்கிறது. ஒருத்தர் பொய்யே தன்னுடைய கொள்முதலாக வச்சுக்கிற ஒரு வியாபாரம் செய்கிறார். பணத்தை இல்லைங்க, பொய்ய. ஒருத்தர் பொய் தான் அவருக்கு கொள்முதலே பொய் தான். அதை வச்சுதான் அவர் தொழிலே செய்கிறார். ஹலால் தொழில் சொல்லிக்கலாமா? ஏத்துக்கலாமா ஹலாலான தொழில்? யாரும் இறைச்சி கிடக்காருல்ல சொல்லிடுறேன். மட்டன் கடையில் போய் பாருங்க, தண்ணியில் மட்டனை முக்கி எடுத்துட்டு அப்படியே இடம் விடுவாங்க. ஆட்டை உரிச்ச பிறகு அப்படியே தண்ணியில் முக்கி எடுத்து அப்படியே இடம் விடுவாங்க. ஹலாலுங்க. நாங்கள் ஹலாலாலே அவர் செய்யுங்க. மட்டன் கடை இத்தனை வருஷம் எங்கள் அத்தா காலத்துலேருந்து வச்சுருக்கோம், எங்கள் ராதா காலத்துலேருந்து வச்சுருக்கோம். நாங்கள் பண்ணுறதே ஹலால் தாங்க. எப்படி தண்ணியில் முக்கி எடுத்துட்டு அது ஹலாலா? சகோதரர்களே, எது ஹலால் எது ஹராம் எந்த விளக்கங்களும் நாம் விளங்குவதில்லை, மார்க்கத்தை உணர்வதில்லை. எது தவறு எது தெரியாமல் இப்படியெல்லாம் நம்ம விளங்காமையே நம்ம ஹலால் ஹராம் முறையை தெரியாமலேயே நம்ம உணவுகளை சாப்பிடும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே ஒரு மனிதர் ஒரு தீர்ப்புக்காக வந்தார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் இன்னைக்கு தீர்ப்பு செய்ய முடியாதுன்ட்டாங்க. என்னங்க? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பெரிய மேதாவி, 4 இமாம்களுக்கும் தலையானவர்கள், ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பிறகு உயர்ந்த மேதி, 4 ஹலீஃபாக்களுக்கு பிறகு உயர்ந்த மேதி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு விஷயங்கள் வருது, இதுக்கு தீர்ப்பு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு மார்க்க விஷயங்களுக்கு சார்பாக தீர்ப்பு செய்ய சொல்லி சொல்றாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் இன்னைக்கு தீர்ப்பு செய்ய முடியாது. ஏன்னு கேட்கும்போது, எங்க வீட்டு மாடு அடுத்த வீட்டு நிலத்துல கால் வச்சுட்டு வந்துருச்சு. எங்க வீட்டு மாடு அடுத்த வீட்டு நிலத்துல போய் கால் வச்சுட்டு இருந்துச்சு. அந்த நிலத்தினுடைய மண் என் வீட்டுக்கு வந்துருச்சு. அது எப்படிங்க ஹலால் ஆகும்? அடுத்த வீட்டு மண் எந்தவித இதுவும் இல்லாமல் என்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டது. அது திருட்டு பொருள் ஆகிவிட்டது. நான் எப்படி இமாமம் என்று நினைத்துக் கொண்டு நான் இதற்கு பதில் சொல்வது? அதனால் என்னிடத்தில் இன்று இது பதில் சொல்ல முடியாது. அதை துப்புரவுப்படுத்தி அவரிடத்தில் சேர்த்த பிறகு எதுங்க மண்ணுங்க, துப்புரவு பண்ணி அந்த மண்ணை கொண்டு போய் அடுத்து அந்த யார் வீட்டில் இருந்து மண் அந்த என்னுடைய மாடு எடுத்து வந்ததோ அதை கொண்டு போய் அந்த மண்ணை அவருக்கு சேர்த்த பிறகு நாளை உங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறேன்னு சொன்னார்களாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. ஒரு பொருள் டேமேஜ், அவங்க துணி வியாபாரி, ஒரு பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு. தன்னுடைய சேல்ஸ்மேன் சொன்னாங்க, இந்த பொருளை விற்க யோசனை சொல்லி டேமேஜ் சொல்லி விற்பா, டேமேஜ் சொல்லி விற்கி, டேமேஜ் சொல்லாமல் விற்றுட்டோம்னா இது அவனை ஏமாற்றி விற்ற மாதிரி ஆகி போயிடும், டேமேஜ் சொல்லி விற்றுரு அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய பணியாற்ற சொன்னாங்க. வெளியூர் போயிட்டாங்க. மீன் பார்க்கும்போது அந்த பொருள் விற்கப்பட்டிருந்தது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, அது வித்துருச்சா அந்த பீஸு? வித்துருச்சு. சொல்லியா டேமேஜ் சொல்லி வித்தியா அப்படின்னு கேட்டாங்க. மறந்துட்டேன் ஹஸ்ரத், மறந்துட்டேன் அப்படின்னாங்க. அபூ ஹனீஃபா சொல்லி, என்னப்பா நீ இந்த வேலை செஞ்சுட்டான்? டேமேஜ் சொல்லி விற்கணும், ஒன்று சொல்லி போயிருந்தல்ல, நீ சொல்லாம வித்துப்ப அவன் என்ன செய்வாங்க? வீட்டுக்கு போய் ஏன்னா பெரிய இமாமா இவங்க ஏமாற்றி வித்துட்டாங்க சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. என்ன பெரிய இவங்க இமாமா இவங்க ஏமாற்றி இப்படி வித்துட்டாங்க, மோசம் இப்படி வித்துட்டாங்க, டேமேஜ் பொருள் வித்துட்டாங்க அப்படின்னு நான் குறை சொல்லுவானப்பா, என்னப்பா இப்படி தவறு செஞ்சுட்டு நீ அப்படின்னு சொல்லி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பீஸுடைய கரையத்தை மட்டும் அன்றைய தினம் அந்த விற்கப்பட்ட பொருளிலிருந்து எடுத்து சதக்கா செஞ்சிருக்கலாம். என்ன செஞ்சாங்கன்னா, அன்றைய தினம் எவ்வளவு விற்கப்பட்டதோ அந்த கல்லாலுக்கு அவ்வளவு பணத்தையும் எடுத்து ஹதியா செஞ்சுட்டாங்க. அந்த கல்லால எவ்வளவு பணம் இருந்துச்சு, அன்றைய தினம் எவ்வளவு விற்பனை ஆகுதோ அவ்வளவு ஹதியா செஞ்சுட்டாங்க. நாம கூட ரொம்ப நேர்மையாளராக இருந்தா, அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, அப்படி ரொம்ப நேர்மையாளராக நம்ம இருந்தா நான் அந்த டேமேஜ் துணி விற்றுருக்க மாட்டீங்களா, அதை மட்டும் எதிர்த்து ஹதியா எப்போ வாங்கி போனான்னு தெரியல,
நல்ல ஸ்ரீதேவி அப்படின்ட்டு அதை மட்டும் எடுத்து நம்ம விற்பனை அதை மட்டும் எடுத்து நம்ம சதக்கா செஞ்சுருவோம். ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எவ்வளோ தூய்மையான மனிதர்கள் பாருங்க. அந்த அன்றை விற்கப்பட்ட அனைத்து காசையும் அன்றைய முழு விற்பனையும் அதில் சதக்கா செஞ்சுட்டாங்க. அவருடைய மொழிகள் கேட்டாங்க, ஹஸ்ரத் ஏன் அந்த பொருள் மட்டும் நீங்கள் சதக்கா செஞ்சுக்கலாம், ஏன் முழு சொன்னாங்க, ஒரு டம்ளர் பாலில் ஒரு சொட்டு விஷயம் கலந்தா இந்த விஷயத்தை மட்டும் நீக்கிட்டு பால் குடிச்சுக்கலாமா? குடிச்சுக்கலாங்களாங்களா? என்ன ஒரு சொட்டு சேர்ந்தாலும் பால் முழுவதும் விஷம்தான். அதுபோல் அன்றைய தினம் ஹராமான ரிஸ்க்கு என்னுடைய கல்லாவில் வந்து விட்டது. அது எதில் கலந்துருக்க தெரியுமா? அது 100 ரூபா, 50 ரூபா, 25 ரூபா, 10 ரூபா தெரியுமா? தெரியாது எனக்கு. அதனால் அந்த ஹராமான ரிஸ்க்கு அதில் கலந்து இருக்குது. அந்த ஹராமான ரிஸ்க்கு நான் உண்மை ஒரு நாள் என்னுடைய எல்லா பதவிகளும் பறிக்கப்பட்டு போய்விடும், என் ஈமான் போய்விடும் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் சதக்கா செய்தார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தூய்மை உள்ளம் படைத்தவர்கள், எப்படி ஹலால் ஹராமை பேணி நடந்திருக்கின்றார்கள். அதுபோல தான் நம்முடைய பார்வை, நம்முடைய கேள்வி, நம்முடைய பேச்சு, நம்முடைய சொல் செயல் எல்லாத்தையுமே ஹலால் ஹராம் இருக்கணும். எல்லாத்தையும் ஹலாமாக இருக்கணும். நம்ம ஒரு தவறான செயல் பக்கம் போயிட்டு வந்துட்டோம். இங்கே நான் ஹலாலான வச்சுக்கு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான செயலுக்கு, ஒரு ஹராமான செயலுக்கு போயிட்டு வந்துட்டா, இல்லை அல்லாஹ் வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்தானே அந்த விஷயத்தை நாம் செஞ்சுருந்தா நான் ஹலாலில் தான் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? சகோதரர்களே, அல்லாஹை பொறுத்தளவு தூய்மை உணவு என்று சொல்வது அவனுடைய கண், அவனுடைய காது, அவனுடைய நாவு, அவனுடைய கல்வு, அவனுடைய கரம், அவனுடைய கால் அனைத்தும் பாவத்திலிருந்து அந்த மனிதன் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பேருதான் தூய்மையான உணவை உண்ணுதல் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால். அப்ப பாவத்திலிருந்து அவனுடைய உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அந்த மனிதன் கொடுத்து வைத்த செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயங்கள் கூட சொன்னார்கள். ஒன்று, அமானிதத்திற்கு காப்பாற்றக்கூடியவன். 2, உண்மையை பேசக்கூடியவன். 3, நற்குணத்தை சேர்ந்தவன். 4வது, தூய்மையான உணவை உட்கொள்வன். இந்த 4 குணம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த மனிதன் எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த 4 கிடைச்சு அவன் கொடுத்து வைத்தவன் வெற்றியாளன், அவன் ஈமான் உள்ள மனிதன், அவன் மூமின் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 வகையான மக்களுக்கு சுபசோலம் சொன்னார்கள். இந்த 4 விஷயங்களிலே இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகளை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றார். அமானிதத்திற்கு ஊறு விளைவிப்பான், அமானிதத்திற்கு ஊறு விளைவிப்பான். கொடுத்தால் திருப்பி கொடுக்க மாட்டான். கொடுத்தீங்க, எனக்கு தேவையான செலவு செஞ்சுக்கிறேன் தரேன் பின்னால். எத்தனை பேர் கொடுத்த வச்சு பொருளையே திருப்பி கொடுக்காம நான் செலவு செஞ்சுட்டு கொடுத்தீங்க தான், ஆமாம் இன்ஷால் தரேன், நான் செலவு செஞ்சுட்டு எனக்கு தேவைப்பட்டது செலவு செஞ்சுட்டு இதுக்கு பேர் அமானிதம். அமானிதத்தை யார் மாறு செய்கின்றானோ, அமானிதத்திற்கு யார் மாறு செய்கின்றானோ, அதேபோல் யார் பொய் பேசுகின்றானோ, யார் பொய் பேசுகின்றானோ, யார் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்கின்றானோ, யார் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்கின்றானோ, இவர்கள் எல்லாம் முனாஃபிக்கின் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 குணங்களை பற்றியுள்ளவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக் என்று குறிப்பிட்டார்கள். அமானிதத்தை காப்பாற்றாமல் இருக்கக்கூடியவன், பொய் பேசக்கூடியவன், வாக்குறுதி கொடுத்தால் மாறக்கூடியவன். இத்தனை பேர் நம்ம வாக்குறுதி கொடுத்து எவ்வளவு பேர் மாறி இருக்கும்? இது செஞ்சவங்க கூட வாக்குறுதி மாறினவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க. வாக்குறுதி மாறக்கூடியவர்கள் இவையெல்லாம் முனாஃபிக்குடைய குணங்கள் என்பதாக விசுவாசம் குறிப்பிட்டாங்க. முனாஃபிக்குங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றானா, நரகத்துல அடித்தட்டுன்னு சொல்றான். நரகத்துல அடித்தட்டுன்னு சொல்றான்.
முனாஃபிக்கீன்களுக்கு அடித்தட்டு என்ன சூடு இல்லாமல் அப்படியே கூடு உருன்னு இருக்குங்களா? கீழே ஒரு விறகு வச்சு எரிக்கிறோம் ஒரு பாத்திரத்தில், அது எப்படி இதாக இருக்குமா, குளிர்ச்சியாக இருக்குமா? எங்கே சூடியரும்? அடித்தட்டு தான் சூடியரும். இப்போ நரகத்தை எரிக்கும் பொழுது அந்த சூடு வெப்பம் எங்கே தாக்கும்? அடித்தட்டத்தை தாக்கும். அல்லாஹ் இங்கே சொல்றான், முனாஃபிக்கீன்களுக்கு அடித்தட்டுன்னு சொல்லி லலிதனால 4வது சொல்ல கடைசி கடைசியில் 3 வரிக்கு முன்னால பாருங்க. அல்லாஹ் சொல்றான் முனாஃபிக்கை பற்றி, அவன் ஒதுங்கும் இடம் நரகத்தினுடைய அடித்தட்டுன்னு சொல்றான். காஃபியர்களுக்கு கூட அடித்தட்டு கிடையாது, அவனுக்கு அதை விட மேல்தட்டு. ஏன்னா காஃபியர் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறான். இவன் அல்லாஹ் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய அனைத்து செயல்களையுமே மறுக்கிறான். விசுவாசம் என்று அதை மாற்றம் செய்கின்றான். இதைத்தான் அல்லாஹ் சூரா முனாஃபிகூன் அப்படின்ற ஒரு அத்தியாயம் வருது. 28வது ஜூஸ் கதுசமி அல்லாஹ்ல 28வது ஜூஸ்ல ஜும்மா சூராக்கு அடுத்த சூரா முனாஃபிகூன் அப்படின்னு ஒரு சூரா ஆரம்பிக்குது. அந்த சூறால அல்லாஹ் சொல்றான், எடுத்து அல்லாஹ் சொல்றான், உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக்கீனை பத்தி நபியை நீங்க அறியவில்லையா? உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய அந்த முனாஃபிக்கீனை நபியை நீங்க அறியவில்லையா? அவர்கள் உங்களுடைய நபின்னு சொல்லிட்டு உங்க முன்னால் சொல்லிக்கிறாங்க, அங்க போனா உங்களுடைய நபி இல்லை, நாங்கள் உங்களை சேர்ந்தவங்க, நாங்கள் காப்பீர்கள் தான் அப்படின்னு சொல்லி அங்கே போய் சொல்றாங்க. அவங்க பேச்சு என்ன நீ ஏற்றுக்காத, அவங்க என்ன முனாஃபிக்கீன்கள். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது சகோதரிகளே, அது பேர் தான் பொய். உள்ள வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, கல்புக்குள்ள ஒன்று இருக்கும், வெளியே நல்லாவே போது பேசுறது. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அல்லாஹ்வே பின்னால் சொல்றான், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய அந்த முனாஃபிக்கீன்களை நபியே நீங்கள் பார்த்தால் அவர்கள் உங்களை சொல்வார்கள், நபியே நீங்கள் ரசூல் தான் என்று உங்களை மெய்ப்பிப்பார்கள், ஆனால் அவருடைய பேச்சுக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்கள் எல்லாம் முனாஃபிக்கீன்கள், அவர்கள் மிகவும் கெட்டவர்கள். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஏன் அப்படி 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 ஆயிட்டாங்க தெரியுமா? ஏன் அப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? முனாஃபிக்கீன்களா ஏன் அந்த ஆளுங்க ஆயிட்டாங்க தெரியுமா? நாம் அவர்களுக்கு விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுத்தோம். என்ன? நபியை கைப்பிடிச்சு அவங்களை ஈமான் கொண்டாங்க அந்த ஆளுங்க முனாஃபிக்கீன்கள். விசுவாசம் கொண்டு அதற்கு பின் அந்த விசுவாசத்தை நிராகரித்து விட்டு சென்றவர்கள் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, நன்றாக நம்ம விளங்க வேண்டும். இது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஈமான்னா என்னங்கிறத குறிப்பிட்டு காட்டும். விசுவாசம் கொண்ட பிறகு, விசுவாசம்னா என்ன? அல்லாஹும் ரசூலும் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுதான், என் ரப்பு அல்லாஹுதான் என்று ஈமான் கொண்டு விட்ட பிறகு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அதற்கு மாறு செய்வது என்பது அது ஈமானை இழந்த மனிதன் தான் செய்வான். விசுவாசம் என்று சொன்னால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டால், விசுவாசம் கொண்டு விட்டால், ஈமான் கொண்டு விட்டால், அந்த ஈமானுக்கு அந்த ஒரு மனிதன் தன்னுடைய மூச்சு வரை, இறுதி வரை, தன்னுடைய உயிர் பிரியும் வரை ஒரு மனிதன் விசுவாசத்தை கைவிடக்கூடாது. அல்லாஹ் தான் நபி என்று ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ்வுடைய ரசூல் தான், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் என்று ஏற்றுக்கொண்டால், உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரை அப்படியே பின்பற்றி நடக்க வேண்டும். அதற்கு பேரு விசுவாசம். அதற்கு பேர் விசுவாசம். எதற்கு? நாம் நம்பிக்கை கொண்டு வந்தவா, அந்த நம்பிக்கை கடைசி மூச்சு வரை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹை விசுவாசம் கொண்டு வந்தவா காப்பாற்ற வேண்டும். அந்த நபர்கள் காப்பாற்றி இருந்தால் அவர்கள் விசுவாசிகளாக இருப்பார்கள். நபியே, அவர்கள் காப்பாற்றாமல் உங்கள் முன்னால் நாவில் மட்டும் அவர்கள் ஈமான் கொண்டு விட்டு, உங்களை நாவில் மட்டும் ஈமான் கொண்டு விட்டு, உங்களுக்கு பின்னால் அவர்கள் உள்ளத்திலே நிராகரிப்பை வைத்து வாழ்ந்தவர்கள் அவர்கள். அல்லாஹ் சொல்றான்,
நாவில் மட்டும் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, நாவில் மட்டும் ஈமான் கொண்டவர்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் நிராகரிப்பு, ஈமான் கிடையாது. அப்படி வாழ்ந்தவர்கள் தான் முனாஃபிகீன் என்று அல்லாஹ் இங்கே அவர்களை பற்றி அல்லாஹ் தோல்வி சொல்லுங்கள். இதிலிருந்து நமக்கு படிப்பினை என்னன்னு சொல்லலாம். அந்த முனாஃபிகீன்கள் நபியிடத்தில் அப்படி நடந்து கொண்டாங்க. நாம் இதிலிருந்து படிப்பினை பெறுவது இன்னொரு என்று சொன்னால் விசுவாசம். அல்லாஹை விசுவாசம் கொண்ட பிறகு, அல்லாஹை அல்லாஹாக வணங்கக்கூடிய ரப்பாக ஏற்றுக்கொண்ட பிறகு, ரசூலை நம்முடைய தூதராக ஏற்றுக்கொண்ட பிறகு, அதற்கு எந்த நிலையிலும் நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் கூட குறைக்க கூடாது. விசுவாசம் கொண்டுட்டால் அல்லாஹுக்கு அப்படியே அடிபணிய வேண்டும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். ரசூலை ஏற்றுக்கொண்டு விட்டால் கடைசி மூச்சு வரை ரசூலுடைய வாழ்க்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் விசுவாசம். அப்படி விசுவாசம் கொள்ளாமல் அல்லாஹுக்கு மாற்றமாக நாம் செய்யக்கூடிய செயல்களின் மூலியமாக, ரசூலுக்கு மாற்றமாக நாம் செய்யக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கையின் மூலியமாக அந்த அல்லாஹுவை நிராகரித்தவனாக ஆகிவிடுகிறான். விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் விசுவாசம் கொண்டால் விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். அவன்தான் விசுவாசி, அவன்தான் ஈமான் உள்ள மனிதன், அவன்தான் மூமீன். விசுவாசத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவன் தான் மூமீன், ஈமான் கொண்ட மனிதன். இங்கே விசுவாசத்திற்கு மாற்றம் செய்தால், அல்லாஹ் ரப்புல் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு, அல்லாஹ்வுடைய ரசூலை தூதர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹுக்கு மாறு செய்தால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யாதேன்னு சொல்றான், நம்ம வேணும் செய்தால் அதுக்கு பேர் என்னங்க? நிராகரிப்பு. அல்லாஹ் ஒரு விஷயத்தை வேணும்னு சொல்றான், இது தவறு, இது ஹராம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அதை நம்ம செய்தால் அதற்கு பேரு நிராகரிப்பு. நம்ம விளங்காம இருக்கோம், ஈமான பத்தி விளங்காம இருக்கோம். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாழுங்கன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை முறை சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த விசுவாசம் என்று சொன்னால் அவர்களை விசுவாசித்து அவர்கள் காட்டக்கூடிய வழியை அப்படியே நடக்குவதற்கு பேரு விசுவாசம். அப்படி நடக்காமல் மனம் போன போக்கில் நடந்தால் அதற்கு பேரு குஃபுர், அதற்கு பேரு நிராகரிப்பு. விசுவாசம் சொன்னால் விசுவாசத்தை அடிப்படையில் வாழ்வதற்கு பேர் ஈமான். விசுவாசம் கொண்ட பிறகு விசுவாசத்தை முறித்துவிட்டு அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்தால் அதற்கு பேர் நிராகரிப்பு. ஜான் கேம்ப் டேவிட் சொல்லிட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்காவில் ஒரு பாப்பிசை பாடகராக இருந்தார். அவர் அதற்கு பிறகு இஸ்லாத்தில் மாறிட்டார். அவர் பேர் யூசுப் இஸ்லாம் சொல்லிட்டு அவர் பேர் மாறி இன்னைக்கு இப்போ அவங்க இருக்கிறாரு. அமெரிக்காவுடைய இஸ்லாத்துடைய பிரச்சாரனுடைய தலைமை பேரும் அவர் தான், யூசுப் இஸ்லாம். அவர்கிட்ட பேட்டி காண்றாங்க. பேட்டி காண்றவர் ஒரு முஸ்லீம். அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க? அவர் யூசுப் இஸ்லாம் சொல்றாரு, நான் பாப்பிசின் மூலமாக எல்லோரையும் மகிழ்விப்பேன். நான் கையை காட்டி ஆடி பாடி, நான் பலவிதமான கோலங்களில் ஆடி பாடி நான் எல்லார் உள்ளத்தையும் மகிழ்விப்பேன். மிகப்பெரிய பாபிசை பாடகர், எல்லாத்தையும் மகிழ்விப்பேன். என் கச்சேரிக்கு மக்கள் நிறைய பணத்தை அள்ளி கொடுத்து வருவார்கள். ஆனால் என் உள்ளத்தில் நிம்மதி இல்லை. எல்லாத்தையும் நான் சந்தோஷப்படுத்துவேன், என் உள்ளம் சந்தோஷம் அடையவில்லை. எனக்கு நான் கேட்டுக்கொண்டு ஏன் சந்தோஷம் அடையவில்லை, இதற்கு காரணம் என்று தேடி அலைந்தேன். கடைசி எனக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இஸ்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் இஸ்லாத்தை விளங்கி கொண்டேன். அதற்கு பிறகு முஸ்லீம் ஆனேன். இன்று உள்ளம் சந்தோஷத்தில் இருக்கிறது. நான் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தினேன், என் உள்ளம் சந்தோஷம் அடையல. இப்போது நான் யூசுப் இஸ்லாமா மாறி இப்படி என் உள்ளம் சந்தோஷம் அடைகிறது. எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாம் என்னை வெறுக்கிறாங்க. நான் இன்னைக்கு உண்மைக்கு வந்து விட்டேன். என் உள்ள இப்ப சந்தோஷத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றான். அடுத்த கேள்வி அந்த முஸ்லிமான நிருபர் கேட்கிறார், சரி இஸ்லாத்தில் இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு என்ன நீங்க புத்திமதி சொல்றீங்க?
அவர்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இஸ்லாத்தில் இருந்திருக்காங்களா, பிறந்ததுலேருந்து மூத்தாறு வரைக்கும் இஸ்லாத்தில் இருப்பாங்களே அந்த முஸ்லீம்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் இஸ்லாத்திட்ட கேட்கும் போது யூசுப் இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க, அவர்கள் முஸ்லீம்களா கேட்கிறாங்க. அவர்கள் முஸ்லீம்களா, உண்மையான முஸ்லீம்களா அவர்கள்? ஏனென்று சொன்னால் தன்னை முஸ்லீமாக காட்டுவதற்கே யோசிக்கின்றார்களே, அவர்கள் முஸ்லீமானவர்களா? தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய அனைத்திலும் முஸ்லீம் என்பதை அவர்கள் வெளிக்காட்ட தயங்குகிறார்களே. அல்லாஹ்வுடைய கட்டளை உண்மையாக ஏற்று நடக்காமல் அதை புறம் தள்ளிவிட்டு தன் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களே. அரசுடைய வாழ்க்கையை நீக்கிவிட்டு தன் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களே, அவர்களா முஸ்லீம்கள்? கேட்டவருக்கு இதாக போச்சு, என்னடா இப்படி சொல்றாங்க, நான் என்ன சொல்றீங்கன்னு மீன் திருப்பி கேட்க சொல்றாங்க. அவர்கள் நாவளவில் ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் வெறும் நாவளவில் ஈமான் கொண்டவர்கள். அவர்கள் உள்ளங்களில் குஃப்ரியத்து நிறைந்து போயிருக்கின்றது, அவர்கள் உள்ளங்களில் நிராகரிப்பிருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹை முழுமையாக வழிபடுவதில்லை. அவர்கள் உள்ளங்களில் நிராகரிப்பிருக்கிறது, அதனால்தான் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அவர்கள் ஏற்று நடப்பதில்லை. அவர்கள் உள்ளங்களில் நிராகரிப்பு குடிகொண்டிருக்கின்றது, குஃப்ரியத் குடிகொண்டிருக்கின்றது. அதனால் உண்மையான முஸ்லீமாக தன்னை வெளிக்காட்டுவதில்லை. நாவில் மட்டும் முஸ்லீம், அவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் முஸ்லீம் அல்ல என்பதை நான் சத்தியம் விட்டு சொல்வேன் என்று யூசுப் சொல்கிறார்கள். சொன்னால் ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை என்ன, நம்முடைய ஈமானுடைய நிலை என்ன? விசுவாசம் கொண்டால் விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹை ஏற்றுக்கொண்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று விசுவாசித்தால், ஏற்றுக்கொண்டால், நம்பிக்கை வைத்தால், என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எனக்கு வழிகாட்டி என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் அதன் பிரகாரம் வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். அதற்கு பேரு விசுவாசம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது எந்த சூழ்நிலையிலும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்யக்கூடாது எந்த சூழ்நிலையும். ஒரு ஆணோ பெண்ணோ யாரும் விசுவாசத்துக்கு மாறு செய்யக்கூடாது. மாறு செய்தால் நிராகரிப்பானாகி விடுவோம். மாறு செய்தால் நிராகரிப்பானாகி விடுவோம். நம்ம சொல்லிக்கிறோம். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாம் எல்லாம் ஈமான்தாரின்னு நினைச்சுக்கிட்டு கிடக்கிறோம். நமக்கு நம்ம சர்டிபிகேட் கொடுத்துட்டு நம்ம பெரிய ஈமான்தாரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஈமானை எவன் கொடுத்தாலும் அவனை பிடுங்கவும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. அது ஒரு அமானிதம். அந்த ஈமானை பாதுகாத்தால் ஈமானை கொண்டு வெற்றி கொடுப்பான். அல்லாஹுக்கு வழிபட்டிருந்தால் அந்த ஈமானை கொண்டு வெற்றி கொடுப்பான். ரசூலுக்கு வழிபட்டிருந்தால் அந்த ஈமானை கொண்டு நமக்கு வெற்றி கொடுப்பான். இல்லை என்று சொன்னால் ஈமானை இழந்து நிராகரிப்பவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை எழுப்புவான். சகோதரர்களே, விசுவாசம் என்பதிலே அதுதான் ஈமான். யாரை விசுவாசிக்கிறோம்? அல்லாஹை விசுவாசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை விசுவாசிக்கிறோம். இதுதான் நம்முடைய அடிப்படை கொள்கையே. இதுதான் விசுவாசம் என்பது. அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்திலே நம்முடைய உயிர் மூச்சு முடியும் வரை இந்த விசுவாசத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு மாற்றமாக எந்த சூழ்நிலையிலும் மாற்றமாக வாழவே கூடாது. அது நிராகரிப்பான் தான் வாழுவான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமாக நாம் வாழவே கூடாது. யார் வாழ்வார்கள்? நிராகரிப்பாளர்கள் தான் வாழ்வார்கள். அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நிராகரித்தவர்கள் தான் வாழ்வார்கள். சகோதரர்களே, நான் பேசுவது ஈமானுடைய உச்சக்கட்டவுடைய நிலை. ஈமான் இப்படி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதை இங்கே துல்லியமாக உங்களுக்கு கொண்டு காட்டுகிறோம் குர்ஆனின் ஆயத்தை கொண்டு. அல்லாஹ் அதைத்தான் இந்த முனாஃபிக்குடைய சூறாவிலே அல்லாஹ் சொன்னான், விசுவாசம் கொண்டு அவர்கள் நிராகரித்தவர்களாக ஆனால் அவர்களை நான் முனாஃபிக்காக ஆக்கிவிட்டேன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி முனாஃபிக் ஆனதுனாலதான் பொய் சொல்லுவாங்க, அமானியத்துக்கு மாறு செய்வாங்க, வாக்குறுதி மீறி நடப்பாங்க. ஏன் அப்படி நடக்கிறாங்க? ஈமான் போனதுனால. சகோதரர்களே, ஈமான் போனதுனால, அல்லாஹை நிராகரித்தனால, விசுவாசத்துக்கு மாறு செய்ததுனால,
அவர்களிடத்திலிருந்து அந்த ஈமான் எல்லாம் போய் அவர்கள் கடைசியில் அவர்கள் நிராகரிப்பாளர்களாக முனாஃபிக்கீன்களாக நாம் ஆக்கிறோம் என்பதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எடுத்து பாருங்கள். 28 ஜுஸ்ல ஜும்மா சூராக்கு அடுத்த சூறால அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஈமான் என்பது சாதாரண விஷயம் இல்லை, நம் இஷ்டத்தில் இல்லை. நாம் பார்ப்பதற்கு முஸ்லீமாக ஏதோ தொழுது கொண்டு ஏதோ ஓதிக்கொண்டு ஏதோ நல்லவராக நடந்து கொண்டிருக்கின்றோம். ஈமான் என்பது நம்பிக்கையில் தான் இருக்கின்றது, நம்முடைய செயல்களில் தான் இருக்கின்றது, வெறும் பேச்சல்ல. நான் இப்போ பேசிட்டு போயிட்டு என் செயல் மாற்றமாக இருந்தால் என்னை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும், அகமும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும், சொல்லக்கூடியவன் செயலில் உள்ளவனாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செயலில் கொண்டு வந்தார்கள். அதனால்தான் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு அங்கீகாரமாக ஆக்கப்பட்டார்கள். வெறும் பேச்சு இல்லை, பேசிட்டு போறது இல்லை, இது பயான் இல்லை. இங்க ஈமானை சுட்டி காட்டி திருத்த முயற்சிக்கின்றோம். நம்மிடத்தில் குறைபாடுகள் இருக்கலாம், இந்த குறைபாடுகளை நீக்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படியேனும் நஃப்ஸும் சைத்தானும் நம்மை வழிதவர வைத்து நிராகரிப்பை கொண்டு சேர்த்துவிடும். சகோதரர்களே, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் விசுவாசம் கொண்டு விட்டால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே கடைசி முற்று வரை வாழ வேண்டும். கஷ்டமோ நஷ்டமோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டோம், கடைசி முற்று வரை வாழ்ந்தே தீருவோம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அடிப்படையில் அது எந்த சட்டத்திலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய கொடுக்கல் வாங்கலும் சரி, என்னுடைய மலை மக்கள் விஷயத்திலும் சரி, என்னுடைய வியாபாரத்திலும் சரி, நான் அல்லாஹுக்கு மட்டுமே வழிபட்டு அனுப்பேன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டுமே வழிபட்டு அனுப்பேன். இதுதான் என்னுடைய விசுவாசம். அப்படி வாழ்ந்தீர்களானால் வெற்றி. அப்படி வாழவில்லை, வாழ்க்கை இல்லாமல் மாற்றார்களை போல் நாம் வாழ முயற்சித்தால் அது நிராகரிப்பாளர்களுடைய நிலையாகிவிடும். சகோதரர்களே, ஈமான் நம்மளையும் அறியாமல் நம்முடைய உள்ளங்களில் ஈமான் போய்விடும். நம்மளையும் அறியாமல் நம் ஈமான் நம் கல்வியிலிருந்து போய்விடும். அல்லாஹ் மீது கூடிய நம்பிக்கை போய்விடும். அல்லாஹ் காப்பாற்றுவான. நாம் ஈமானோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய சிரமமான காலம். எங்கு பார்த்தாலும் பாவம் சூழ்ந்த காலம், பாவத்திலிருந்து விடுவதற்கு மிகப்பெரிய போராட்டம் செய்ய வேண்டிய காலம். அதனால் நாம் நம்முடைய ஈமானை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இந்த தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் நல்லோர்களோடு நாம் சேர்ந்து இருப்பதன் காரணமாக இந்த ஈமான்கள் எல்லாம் காப்பாற்றப்படும். நம்மளை சுற்றி சொந்த பந்தம் இருக்குது, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி சொந்தங்கள் இருக்குது, பந்தங்கள் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, ஊராடு இருக்காங்க, சமுதாயம் இருக்கிறாங்க. யாரேனும் நம்ம ஈமானை பற்றி கவலைப்படுபவர்கள் யாரேனும் உண்டா? உங்கள் ஈமானை பற்றி கவலைப்படுபவர்கள் உங்கள் பெற்றோர்கள் கூட இல்லையே. எவ்வளோப்பா சம்பாதிச்சுன்னு கேட்குறாங்க, எவ்வளோப்பா ஈமான் வச்சுக்கின்னு கேட்குறாங்களா? உங்கள்கிட்ட என்ன ஈமான் இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய இடம் வர்றாங்களா? நம்ம ஈமானை பற்றி நமக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்களா? ஈமானே தெரியல சகோதரர்கள், எப்படி வெற்றி பெறுவோம்? தாய் தகவல் சொல்லிக் கொடுப்பதில் ஈமானை பற்றி, சகோதரர் சொல்லிக் கொடுப்பதில் ஈமானை பற்றி, வீட்டில் யாரும் சொல்லிக் கொடுப்பதில் ஈமானை பற்றி, காசு பணத்தை கேட்கின்றோம், ஈமானை பற்றி கேட்பதில்லை. யாருக்கு மக்கள் இல்லை. நாம் வெற்றி பெறுவோமா, நாம் நரகத்திற்கு போவோமா, சொர்க்கத்திற்கு போவோமா, யாரும் நம்மை பற்றி கவலைப்படுவதா இல்லை. நம்மை பற்றி கவலைப்படுவதற்கு ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் தான் இறைநேசர்கள். எப்படிப்பா அமல் செஞ்சியா? எப்பா ஈமான் காரியம் செய்யாத, ஈமான் போயிருப்பா, பொய் சொல்லாதப்பா, தவறு செய்யாதப்பா, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான்ப்பா, அல்லாஹ் தஹஸின் இல்லல்லமா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்ப்பா, அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி நமக்கு அச்சத்தை ஊட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நன்மக்கள் இருக்கின்றார்களே, அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், அவர்களோடு சேர்ந்து வாழும் பொழுதுதான் நம்முடைய ஈமான்கள் காப்பாற்றப்படும். இல்லை என்று சொன்னால் நம்மளை பற்றி கவலைப்படாத, நம்முடைய ஈமானை பற்றி கவலைப்படாத நம்மோடு இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக நம்முடைய ஈமான் இழக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அவர்கள் ஈடுபடும் போது நம்மையும் அதில் ஆட்படுத்தி விடுவார்கள். நம்முடைய ஈமானும் பறிபோய்விடும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, சத்தியமான வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தார்கள், நபிமார்கள் வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அது உண்மையான வாழ்க்கை.
உள்ளொன்று வைத்து புறமொன்று வாழாமல் உள்ளதை உள்ள மாதிரியாக சொல்லி அவர்கள் அகமும் புறமும் ஒன்றாக சொல்லும் செய்யும் ஒன்றாக வாழ்ந்தார்களே அந்த நன்மக்கள், அவர்கள்தான் உண்மையாளர்கள். அந்த உண்மையாளர்கள் நம் முன்னால் இருந்தால் அவர்கள் கரங்களை பற்றி நாம் நடப்பதுதான் நம்மை வெற்றியை செய்யும், நம்முடைய ஈமான்களை காப்பாற்றும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்மளை முனாஃபிக்குடைய தன்மையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவோம். ஏனென்றால் இந்த காலகட்டம் யாரும் கவித்துக் கொள்ள வேண்டாம். மனிதர்களுடைய 100% மனிதர்களுடைய நிலையில் 99% முனாஃபிக்காக இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் ஆலிம்கள் உட்பட என்னையுமே சேர்த்துக்குங்க, எல்லாம் காப்பாற்றுவதாக. எல்லா மக்களுமே முனாஃபிக்கர்களாக இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த முனாஃபிக்கின் போகக்கூடிய இடம் நரகம் சொல்லிட்டு குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அதனால் சகோதரிகளே, ஈமானை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். முனாஃபிக் தன்மை கடுகளவு கூட இருக்கக்கூடாது, அணுவளவு கூட இருக்கக்கூடாது. அணுவளவு தன்மை நம்மிடத்தில் இருக்குமையானால், முனாஃபிக் தன்மை இருக்குமையானால் செல்லும் இடம் நரகம், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆக நாம் முனாஃபிக் தன்மை நீங்க வேண்டும் சகோதரர்களே. அது நல்ல ஒரு சகவாசத்தின் மூலியமாக தான் நீக்க முடியும். இம்ரான் சொன்னார்கள், உங்களுக்கு முனாஃபிக் தன்மை இருக்கும் என்று சொன்னால் அதை நீக்குவதற்கு நல்ல ஒரு வழியை ஆயிம்சாஸ் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு மனிதன் இஹ்லாஸோடு, ஃபர்ஸ்ட் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. ஒரு மனிதன் இஹ்லாஸோடு, இஹ்லாஸ் என்று சொன்னால் கல்வியில் வேறு என்னமே இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்புன்னு இருந்தால் அது பேர் இஹ்லாஸ் இல்லை. ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுத்துட்டா அவர் நம்மள இதேன்னு எதிர்பார்க்கணும், ஒரு தேங்க்ஸ் எதிர்பார்க்கணும். நம்ம ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுத்தோம்னே தேங்க்ஸ் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறது, அது பேர் இஹ்லாஸ் இல்லை. 10 ரூபா கொடுத்தது ஞாபகத்திற்கு வரக்கூடாது, அதுக்கு பேர் இஹ்லாஸ். ஒரு மனிதன் தூய்மையான உள்ளத்தோடு தினமும் 1000 முறை ஸலவாத் சொன்னார். ஏன்னா ஒரு மனிதர் தூய்மையான உள்ளத்தோடு இஹ்லாஸோடு 1000 முறை ஸலவாத் உரைப்பார்கள். ஆனால் தினமும் அந்த மனிதனை முனாஃபிக் தன்மையிலிருந்து காப்பாற்றப்படும் சொன்னார். இப்போ கொஞ்சம் எப்போ சொன்னேன், மனிதர் நம்மகிட்ட 99% மக்களும் முனாஃபிக் தன்மை தான் இருக்கிறாங்க. இன்றைய காலகட்ட சூழ்நிலை அப்படி இருக்கிற சகோதரர்களே, நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பேச்சு மாற்றிக்கொள்வதற்காக தான், நம்மை திருத்திக் கொள்வதற்காகத்தான். ஆனால் தான் திருத்துவதற்கும் இங்கே வழியை சொல்லிக் கொடுக்கின்றேன். வெறும் பயான் கேட்பீங்க, சொல்லிக்கிட்டே போயிடுவாங்க, அதுக்கு வழிமுறை சொல்ல மாட்டாங்க. பயானம் சொல்லுவாங்க, அதுக்கு மாற்று என்ன, எதை கொண்டு தப்பிக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல நான் இங்கே சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கு வழிமுறையும் சொல்லிக் கொடுக்கின்றேன், உங்களுக்கு முனாஃபிக் தன்மை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய வழிமுறையும் இங்கே சொல்லிக் கொடுக்கின்றேன். தினமும் இஹ்லாஸோடு 1000 முறை ஸலவாத் ஒரு மனிதர் ஓதி வந்தால் அவருடைய உள்ளத்திலிருந்து முனாஃபிக் தன்மை நீக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம அந்த துர்க்கோணத்தை நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அல்லாஹ் காப்பாற்றுவாராக. வந்திருக்கூடிய அனைத்து மக்களிலிருந்தும் இறைவா எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முனாஃபிக் தன்மையை நீ அழித்திடுவாயா, அதிலிருந்து எங்களையும் எங்கள் சந்ததியினரையும் காப்பாற்றுவாயா. எந்த குணம் உனக்கு பிடிக்கவில்லையோ அதிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயா. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு வர்ணிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. உண்மையான விசுவாசியாக உனக்கும் உனது ரசூலுக்கும் உண்மையான விசுவாசியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய தௌஃபீக் செய்வாயாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹ்.